ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காய் நாளுக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம், உம்மை ஆண்டவரே உயர்த்துகிறோம். ஆண்டவரே, உங்கள் பாதங்களிலே தாரையாய் தரமற்றமாய் விழுந்திருக்கிறோம். ஆண்டவரே, மனுஷனை பார்த்து நாங்கள் பக்தி செய்யாதபடிக்கு, மனுஷனை பார்த்து உன்னுடைய வேலைகளை நாங்கள் செய்யாதபடிக்கு, ஆண்டவரே எங்களுக்கு கர்த்தாவே நீர் கொடுக்கிற கர்த்தாவே ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் காத்திருந்த ராஜா, பரத்தை நோக்கி ராஜா, உமக்கு பயந்த ராஜா, உமக்கு கீழ்ப்படிந்த ராஜா, உன்னுடைய எண்ணத்தை போல ராஜா, உன்னுடைய சித்தத்தை போல ராஜா நாங்கள் நடந்து கொள்ளத்தக்கதாக உதவி செய்யும் ராஜா. 3 பேரை அழித்த ஆண்டவரே தாளந்தங்களை கொடுக்க ஆரம்பித்தீர் அல்லவா ராஜா, 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் கொடுக்க ஆரம்பித்தீரே கர்த்தாவே. ஆண்டவரே, அவனை ஏத்தபடி நீ கொடுக்க ஆரம்பித்தீரே. 3 அழித்தவர் நீர்தான். அதே நேரத்தில் ஒரே 100 நீ கொடுக்கவில்லை, 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் கொடுத்தீர் அல்லவா. யார் யாருக்கு என்ன தகுதி இருக்கிறதோ, யாரை கொண்டு எவ்வளவு செய்ய வேண்டுமோ அதுதான் உன்னுடைய தீர்மானம் அல்லவா கர்த்தாவே. தேவன் எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. இந்த ஆராதனை முழுவதும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஒன்று மாத்திரம் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பா. அவபக்தியான காரியங்களை எடுத்து போடுவப்பா. பக்தியை கொடுவப்பா, பரிசுத்தத்தை கொடுவப்பா, கீழ்ப்படிதலை கொடுவப்பா, அன்பை கொடுவப்பா, உனக்கு பயந்து ஜீவிக்கிற நல் மனசாட்சியை கொடுவப்பா. ஏனோ தானம் என்று இந்த உலகத்திலே வாழாதபடிக்கு ஆண்டவரே, சுயநலமா இந்த உலகத்திலே இருக்காதபடிக்கு ஆண்டவரே கர்த்தாவே, தன்னைத்தான் வெறுத்தாவிட்டால், தன்னைத்தான் வெறுக்காவிட்டால் என் சிலுவையை நீ சுமக்க முடியாது என்று சொன்னீரே. உன்னை நீ வெறுத்தால் ஒழியே என் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னாக வா என்று சொன்னீரே. ஆண்டவரே, நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. நீதிமான்களுக்கு இந்த உலகத்திலே பாடுகள் உண்டு, துன்பங்கள் உண்டு, கவலைகள் உண்டு, வியாதிகள் உண்டு, சாத்தானுடைய போராட்டங்கள் உண்டு, பொல்லாத மனிதனுடைய கர்த்தாவே எதிர்ப்புகள் உண்டு, அதிகாரிகளுடைய போராட்டங்கள் உண்டு ஆண்டவரே. ஆனாலும் நீ சொன்னீரே, நான் உலகத்தை ஜெயித்தவர் என்று சொன்னீரே. நான் உலகத்தை ஜெயித்தபடியாலே உலகத்தின் முடிவு பரியந்தரும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னீரே. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீரே. நீ என்னை அறியவில்லை, நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னீரே ராஜா. ஆண்டவரே தேவனே, உமக்கு கோடிக்கணக்கான ஸ்தோத்திர பலிகள் அப்பா. தாவீதை தெரிந்து கொள்ளும் பொழுது அவர் ஈசையா வீட்டிலே கர்த்தாவே அத்தனை பிள்ளைகளையும் ஆண்டவரே வரவழைத்தாலும் ராஜா, இவன் அல்ல என்று சொன்னீரே. ஆண்டவரே, கடைசியிலே குடும்பத்தால ஒன்றுக்கு உதவாதவனை பார்த்து நீ சொன்னீரே, இவன் தான் நான் தெரிந்து கொண்டவன் என்று சொன்னீரே, என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னீரே. அப்படியா நீ மாத்திக்கொள்ளும் அப்பா. எங்களோடு நீர் இருந்தால் போதும் ஆண்டவரே. உலகத்தில் எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை நிந்தனைகள் வந்தாலும், எத்தனை அவமானங்கள் வந்தாலும், எத்தனை பழி சொல்லுகள் வந்தாலும், எத்தனை குறைகள் வந்தாலும் ஆண்டவரே, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னீரே. பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொன்னீரே. கர்த்தாவே, பலப்படுத்திக்கோ, கிருபையை மூடி மறைத்துக்கோ ராஜா. கீழான உலகத்தை மறந்து மேலான பரலோகத்தை எப்பொழுதுமே நாங்கள் பார்த்து ராஜா ஓட்டத்தை ஓடத்தக்கதாக, எடறி விழாதபடிக்கு, பின்னிட்டு பார்க்காதபடிக்கு, வலது பக்கம் இடது பக்கம் திரும்பாதபடிக்கு ஆண்டவரே, முழு பலத்தோடு, ஆவியோடு, உண்மையோடு, பரிசுத்தத்தோடு ஓடி முடிக்கிறவர் கிருபையை மட்டும் நீர் அனுகிரக செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். இந்த நாளே நம்ம யாருமா கூட்டி சேர்த்தபடியாலே என் ಆಂಡವರಾಗಿ ಸ್ತೋತ್ರಿக்கிறேன். ಈ ದಿವಸ ನಮ್ಮನ್ನು ಸೇರಿಸಿದಕ್ಕಾಗಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಕಲಂದುಕೊಳ್ಳ ಕೃಪೆ செய்த தேவனுக்கு நான் அதிகரித்து ಸ್ತೋತ್ರಿக்கிறேன். ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಬಂದು ಸೇರುವಂತ ಕೃಪೆ ಮಾಡಿದ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. தேவன் பூலோகத்தில் கண்ணோக்கி பார்க்கும்போது ದೇವರು ಭೂಲೋಕವನ್ನೆಲ್ಲ ವೀಕ್ಷಿಸುವಾಗ பல காரியங்களில் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ಲೋಕದಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತಾ ಇದೆ. ஆனா அந்த இடத்துல எல்லாம் தேவன் விருப்பம் இல்லாமல் போகிறார். ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ದೇವರು ಆಸೆ ಇಲ್ಲದೆ ಇಷ್ಟಪಡದೆ ಹೋಗುತ್ತಾರೆ. பிள்ளைகள் ஆராதிக்கிற இடத்துல போய் தங்க ஆரம்பிக்கிறார். ತಮ್ಮ ಮಕ್ಕಳು ಆರಾಧಿಸುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೋಗಿ ವಾಸ ಮಾಡುತ್ತಾರೆ. அவரை ಸ್ತೋತ್ರಿக்கிறேன். ಆದ್ದರಿಂದ ಅವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. கண்கள் மூடி ஒரு சின்ன ஜெப செய்வோமா? ಕಣ್ಣನ್ನು ಮುಚ್ಚಿ ಚಿಕ್ಕ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣವಾ? எல்லாரையும் ஒரே எண்ணத்தை கர்த்தர் கொடுக்கத்தக்கதாக, ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದೇ ಮನಸ್ಸನ್ನ ದೇವರು ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ
ஜெபம் பண்ணு. ಯೇಸುವೇ ಸ್ತೋತ್ರ. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ. கர்த்தர் கிரிகளை செய்ய ஆரம்பிக்க போகிறாராம். ದೇವರು ಕ್ರಿಯೆ ಮಾಡಲು ಹೋಗುತ್ತಾರಂತೆ. எல்லாரும் ஒருமனப்படுங்க. ಎಲ್ಲರೂ ಒಂದು ಮನಸ್ಸಾಗಬೇಕು. கசப்புகள் வைராகியங்கள் குறைகளை வைத்துக் கொள்ள வேண்டாம். ಕಹಿಗಳು ವೈರಾಗ್ಯಗಳು ಕೊರತೆಗಳನ್ನು ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬಾರದು. தேவன் ஆசிரிக்க வேண்டும் என்ற ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸಬೇಕೆಂದರೆ ರಹಸ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತೇವೆ. உன்னை காட்டிலும் மற்றவர்களை மேலாக எண்ணெய். ನಿಮಗಿಂತಲೂ ಬೇರೆಯವರನ್ನು ಉನ್ನತರೆಂದು ನೆನೆಸಬೇಕು. அப்பொழுதுதான் தேவன் இப்பொழுது உன்னை ஆசிரிக்குவார். ಆಗಲೇ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. மற்றவர்களை காட்டிலும் நான் தான் மேன்மை என்று எண்ணியனா, ಬೇರೆಯವರಿಗಿಂತಲೂ ನಾವೇ ಸರಿ ಎಂದು ನೆನೆಸುವುದಾದರೆ உன்னோட வாழ்க்கையில ஏதோ ஒரு இருள் சூழ்ந்து விடும். ನಿಮ್ಮ ಬಾಳಿನಲ್ಲಿ ಏನೋ ಒಂದು ಕತ್ತಲು ಮುಚ್ಚುತ್ತದೆ. மற்றவர்களை காட்டிலும் நான் ஒன்றும் இல்லை என்று நினைத்துக்கோ. ಬೇರೆಯವರಿಗಿಂತಲೂ ನಾನು ಒಂದು ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸಿಕೊ. இந்த வினாடி ಈ ಕ್ಷಣದಲ್ಲಿ உன்னை தொட ஆரம்பிப்பார். ನಿಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟಲು ಆರಂಭಿಸುತ್ತಾರೆ. சூழ்நிலை மாற்ற ನಿಮ್ಮ ஆரம்பிப்பார். ಸನ್ನಿವೇಶ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾರೆ. எத்தனை வருஷங்களா தடையா இருக்கிறது என்று சில பேரோட வாழ்க்கை ಎಷ್ಟು ವರ್ಷಗಳಿಂದ ತಡೆ ಇದೆಯೇ ಎಂಬುದಾಗಿ ಕೆಲವರ தடைகளை நீக்க வேண்டும் என்று சொன்னா, ತಡೆಗಳನ್ನು ಹೋಗಲಾಡಿಸಿಕೊಳ್ಳಬೇಕೆಂದರೆ என்னை காட்டிலும் மேலானவர் இங்க இருக்கிறார். ನಮಗಿಂತಲೂ ಉನ್ನತವಾದವರು ಇಲ್ಲಿದ್ದಾರೆ. நான் ஒரு புடி மண்ணு என்று நினைத்து ನಾನು ಒಂದು ಇಡೀ ಮಣ್ಣೆಂದು ನೆನೆಸಿಕೊ. அப்பொழுதுதான் தேவனோட தயவை நீ பெற முடியும். ಆಗಲೇ ದೇವರ ದಯೆಯನ್ನು ಹೊಂದಲು ಸಾಧ್ಯ. உன்னோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளுமாக கர்த்தர் நீக்குவார். ನಿಮ್ಮ ಬಾಳಿನ ಎಲ್ಲ ತಡೆಗಳನ್ನು ಕರ್ತನು ನೀಗಿಸುತ್ತಾರೆ. ஜெபித்துக் கொள்ளுங்க. ಪ್ರಾರ್ಥಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. என்னை தொட்டு ஆசீர்வதியுமே. ನನ್ನನ್ನು ಮುಟ್ಟಿ ಆಶೀರ್ವದಿಸಪ್ಪ. நீ தொடாமல் போனா ನೀವು ಮುಟ್ಟದೆ ಹೋದರೆ இந்த ஆராதனை எனக்கு வீணாகி விடும். ಈ ಆರಾಧನೆ ನನಗೆ ವ್ಯರ್ಥವಾಗುತ್ತದಪ್ಪ. தொடாமல் இருப்பாரா? ಮುಟ್ಟದೆ ಇರುತ್ತಾರಾ? கட்டாயம் தொட வருவார். ಖಂಡಿತವಾಗಲೂ ಮುಟ್ಟಲು ಬರುತ್ತಾರೆ. மற்றவர்களை காட்டிலும் மேன்மையாக எண்ண வேண்டாம். ಬೇರೆಯವರಿಗಿಂತಲೂ ನೀವು ಉನ್ನತವಾಗಿ ನೆನೆಸಿಕೊಳ್ಳ. மற்றவர்களை காட்டிலும் நான் ஒன்றுமில்லை என்று நினைத்தா, ಬೇರೆಯವರಿಗಿಂತಲೂ ದೀನವನ್ನು ನಿಂದು இப்பொழுது தேவன் உன்னை தொட ஆரம்பிப்பார். ಈಗಲೇ ದೇವರು உன் ಮುಟ್ಟುತ್ತಾರೆ. சூழ்நிலையெல்லாம் மாற்ற ஆரம்பிப்பார். ನಿನ್ನ ಸನ್ನಿವೇಶವನ್ನು ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾರೆ. ஜெபித்துக் கொள்ளுங்க. ಪ್ರಾರ್ಥಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. ಯೇಸುವಿನ ರಕ್ತಮಲ್ಲೂಯ ಸ್ತೋತ್ರಪ್ಪ. கிருபையும் தெய்வத்தை நல்ல இயேசு சுவாமி, இந்த மத்தியான வேலையில் உடைய சமத்தில் விழுந்திருக்கிறோம். உமது பிள்ளைகளை விரும்பி அனுப்ப மாட்டீர் அல்லவா? நீ சொன்ன வார்த்தைகளை மட்டும் நான் சொல்லிவிட்டேன். உங்களோட வார்த்தை ஒருபோதும் பொய்யும் வீண்டும் ஆகாத கர்த்தாவே, தொட்டு ஆசீர்வதியும். தௌக்கத்திலிருந்து முடிவரைக்குமா எங்களோடு இருந்து எங்களை தேற்றி பலப்படுத்தி எங்களை தகுதிப்படுத்தி தளர்ந்து போன எல்லா கைகளையுமாக புதிய பலத்தை கொடுத்து வழி நடத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தினால கேட்குறேன் நல்ல பிதாவே, ஆமென். நேரம் கடந்து போகிறபடியாலே ஒரு வார்த்தையை நாம் தியானம் செய்யலாம். 2-3 ವಾಕ್ಯಗಳನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡೋಣ. கொலோசியர் நிருபம் ಕೊಲೆಸ್ಸಿಯರ ಪತ್ರಿಕೆ 1:3-5. 1ನೇ ಅಧ್ಯಾಯ 3ರಿಂದ 5ನೇ ವಚನವರೆಗೂ ಓದಿರಿ. கொலோசியர் நிருபம் 1:3-5. ಕೊಲೆಸ್ಸಿಯರ ಪತ್ರಿಕೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 3ರಿಂದ 5ರವರೆಗೆ ಓದಿರಿ. ಕ್ರಿಸ್ತು ಯೇಸುವಿನಲ್ಲಿ ನೀವು ಇಟ್ಟ ನಂಬಿಕೆಯ ವಿಷಯವಾಗಿ ದೇವಜನರ ಮೇಲಿರುವ ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿಯ ವಿಷಯವಾಗಿಯೂ ನಾವು ಕೇಳಿ ಪರಲೋಕದಲ್ಲಿ ನಿಮಗೋಸ್ಕರ ಸಿದ್ಧವಾಗಿರುವ ಮಹಾ ಪದವಿಯನ್ನು ನೆನೆಸುತ್ತಾ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗಲೆಲ್ಲ ನಿಮ್ಮ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ತಂದೆಯಾಗಿರುವ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇವೆ. ನೀವು ಆ ಪದವಿಯನ್ನು ಕುರಿತು ನಿಮ್ಮ ಬಳಿಗೆ ಬಂದಿರುವ ಸುವಾರ್ತೆಯ ಸತ್ಯವಾಕ್ಯದಿಂದ ಮೊದಲು ಕೇಳಿದ್ದೀರಿ. ನೀವು ದೇವರ ಕೃಪೆಯನ್ನು ಕುರಿತು ಸತ್ಯಾರ್ಥವನ್ನು ಕೇಳಿ ತಿಳಿದುಕೊಂಡು ದಿವಸದಿಂದ ಈ ಸುವಾರ್ತೆಯು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಫಲ ಕೊಟ್ಟು ವೃದ್ಧಿಯಾಗುತ್ತಾ ಬಂದ ಪ್ರಕಾರ ಲೋಕದಲ್ಲೆಲ್ಲ ಹಬ್ಬಿ ಫಲ ಕೊಟ್ಟು ವೃದ್ಧಿಯಾಗುತ್ತಾ ಬರುತ್ತದೆ. ஆமென். கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லாரும் மேல் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கையின் நிமித்தம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அப்போஸ்தலனாகிய பவுல் தரிசனத்தில் பரலோகத்துக்கு போகிறார். ಅಪೊಸ್ತಲ ಪೌಲರು ದರ್ಶನದಲ್ಲಿ ಪರಲೋಕಕ್ಕೆ ಏರಿ ಹೋಗುತ್ತಾರೆ. அங்கே போய் பார்க்கும்போது ಅಲ್ಲೋಗಿ ನೋಡುವಾಗ இந்த சபையை பார்க்கிறார். ಈ ಸಭೆಯನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. கொலோசியர் என்ற அந்த சபையை பார்க்கிறார். ಕೊಲೆಸ್ಸಿಯರ ಸಭೆಯನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ.
இவனுக்குள்ள ஒரு சந்தோஷம். ಇವನಲ್ಲಿ ಒಂದು ಸಂತೋಷ. நான் செஞ்ச ஊழியம், ನಾನು ಮಾಡಿದ ಸೇವೆ, நான் போட்ட விதை ನಾನು ಹಾಕಿದ ಬೀಜ ஒருபோது வீணாகவில்லையே. ಒಂದು ಕಾಲಕ್ಕೂ ವ್ಯರ್ಥವಾಗಲಿಲ್ಲವೇ? பரலோகத்தில் இருக்கிற அந்த சபை பார்க்கறான். ಪರಲೋಕದಿಂದ ಸಭೆಯನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. என்ன அந்த சபைக்குள்ள இருந்தது என்று சொன்னா, ಏನು ಆ ಸಭೆಯಲ್ಲಿ ಇತ್ತೆಂದರೆ விசுவாசம், ನಂಬಿಕೆ, பரிசுத்தம், ಪರಿಶುದ್ಧತೆ, அன்பு. ಪ್ರೀತಿ. இது மூன்று கூடிக்கிற அந்த கொலோசியர் சபை. ಈ ಮೂರನ್ನು ಸೇರಿತು ಆ ಕೊಲೆಸೆರೆಯ ಸಭೆ. என் அன்பு தேவனே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இவங்களை பார்க்கும்போது பரலோகத்துல ಪರಲೋಕದಿಂದ ಈ ಸಭೆಯನ್ನು ನೋಡುವಾಗ பதவியை ஏற்படுத்தியிருக்கிறார் கர்த்தர். ಮಹಾ ಪದವಿಯನ್ನು ಇವರಿಗೆ ಉಂಟು ಮಾಡಿದ್ದಾರೆ. அப்பொழுது அவனுக்கு சந்தோஷம். ಆಗ ಅವನಿಗೆ ಸಂತೋಷವಾಯಿತು. என்னோட ஊழியம் வீணாகவில்லை. ನನ್ನ ಸೇವೆ ವ್ಯರ್ಥವಾಗಲಿಲ್ಲ. பிரகாசிக்கிற ஜோதிகள பரலோகத்தில் இருக்கிறார்கள். ಪ್ರಕಾಶಿಸುವ ಜ್ಯೋತಿಗಳಾಗಿ ಪರಲೋಕದಲ್ಲಿ இதுதான் சபை. ಇದೇ ಸಭೆ. ஏன் தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவ பிள்ளைகள் மத்தியில் இருக்கிற அன்பையும், ದೇವ ಮಕ್ಕಳ ಮಧ್ಯದಲ್ಲಿರುವ ಪ್ರೀತಿಯನ್ನು, அவங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தையும், ಅವರಲ್ಲಿರುವ ನಂಬಿಕೆಯನ್ನು, அவங்களுக்குள்ள இருக்கிற தெய்வீக ஒற்றுமையின் அன்பு ஊழியங்களையும், ಅವರಲ್ಲಿ ದೈವಿಕ ಹೊಂದಾಣಿಕೆಯ ಸೇವೆಯನ್ನು, ஒருவருக்கொரு அனைத்து ஐக்கியத்தை இருந்தபடியாலே ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಐಕ್ಯ ಅನೋನ್ಯತೆಯಿಂದ ಇದ್ದುದರಿಂದ இந்த சபை பரலோகத்தில் மேன்மை உள்ள சபையாக காணப்படுகிறது. ಈ ಸಭೆ ಪರಲೋಕದಲ್ಲಿ ವಿಶೇಷವಾದ ಸಭೆಯಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟಿತು. சபை என்றா எல்லாம் சபையும் அல்ல. ಸಭೆ ಎಂದರೆ ಎಲ್ಲ ಸಭೆಗಳಲ್ಲ. தேவப்பிள்ளை இந்த மத்தியான வேலையிலே ಈ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ரத்தத்தால கழுவப்பட்ட இந்த சபையை பார்த்து ಅವರ உனக்குள்ள விசுவாசம் இருக்கிறதா? ಈ ಸಭೆಯನ್ನು ನೋಡಿ ನಿನ್ನಲ್ಲಿ கொலேசியர் நிருபம் போல உனக்குள்ளே அன்பு இருக்கிறதா? ಕೊಲೆಸೆರೆ ಸಭೆ ರೀತಿಯಲ್ಲಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ಇದೆಯಾ? உனக்குள்ள பரிசுத்தம் இருக்கிறதா? ನಿನ್ನಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧತೆ ಇದೆಯಾ? உன்னிடத்தில் ஐக்கியம் இருக்கிறதா? ನಿನ್ನಲ್ಲಿ ಹೊಂದಾಣಿಕೆ ಇದೆಯಾ? இது இருக்கிறது உண்டானா ಇದು ಇರುವುದಾದರೆ இந்த சபை பரலோகத்தில் இருக்கும். ಈ ಸಭೆ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ. தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த மச்சான வேலையிலே சபை மிகவும் குறைய காணப்படுகிறது. ಈ ಮಧ್ಯಾಹ್ನ ಸಮಯದಲ್ಲಿ ಸಭೆ ಕೊರತೆಯುಳ್ಳದಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಿದೆ. ஜாம நேரத்தில் எனக்கே நோய், ಬೆಳಿಗ್ಗೆ ಸಮಯದಲ್ಲಿ ಅಯ್ಯನೂರು ಬಹಳ ನೋವು. ஆனாலும் 3 மணிக்கு என்னை எழுப்புறார். ಆದರೂ 3:30 ಗಂಟೆಗೆ ಎಬ್ಬರಿಸುತ್ತಾರೆ. சபையின் காட்சியில் அப்படியே சூழ்ந்து கொண்டு வர ஆரம்பித்தார். ಸಭೆಯ ದೃಶ್ಯವನ್ನು ಹಾಗೆ ತೋರಿಸುತ್ತಾ ಬರುತ್ತಿದ್ದಾರೆ. காலையில 6 மணி, ಬೆಳಿಗ್ಗೆ 6 ಗಂಟೆ. அது வரைக்கும் என்னோட பேசிக்கொண்டிருந்து. ಅದುವರೆಗೂ ಅಯ್ಯ ಜೊತೆಯಲ್ಲಿ ಮಾತಾಡುತ್ತಾ ಇತ್ತು. சபை ரொம்ப பலவீனமா இருக்கிறது. ಸಭೆ ಬಹಳ ಬಲಹೀನವಾಗಿದೆ. அன்பு இல்லாத சபையும், ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದ ಸಭೆಯಾಗಿ, விசுவாசம் இல்லாத சபையும், ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದ ಸಭೆಯಾಗಿ, கர்த்தர் பிள்ளைகள் மத்தியில் ஐக்கியம் இல்லாத சபையும் ದೇವರ ಮಕ್ಕಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹೊಂದಾಣಿಕೆ ಇಲ್ಲದ காணப்படுகிறது. ಸಭೆ என் மகனே, ಕಾಣುತ್ತಿದೆ. எச்சரிக்கை கொடுத்து தகுதிப்படுத்தி ಎಚ್ಚರಿಕೆ ಕೊಟ್ಟು ಸಿದ್ಧಪಡಿಸಿ பரலோகத்துக்குரிய சபையா நீ மாத்தி கொடு. ಪರಲೋಕದ ಸಭೆಯನ್ನಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿ. உலகத்துக்குரிய சபை அல்ல, ಲೋಕದ ಸಭೆ ಅಲ್ಲ, அழிவுக்குள்ள சபை அல்ல, ನಾಶಕ್ಕೆ ಹೋಗುವ ಸಭೆ அந்த ಅಲ್ಲ, காலத்துக்குள்ள போற சபை அல்ல, ಕತ್ತಲೆಗೆ ಹೋಗುವ ಸಭೆ ಅಲ್ಲ, பரலோகத்துக்குள்ள நிக்கிற சபையாக மாத்த அவளுக்கு சத்தியத்தை சொல். ಪರಲೋಕದ ಸಭೆಯಾಗಿ ಮಾರ್ಪಡುವಂತೆ ಸತ್ಯವನ್ನು ಅವರಿಗೆ ಹೇಳಿ. அநேக மக்களுக்குள்ள ஒரு வேஷம், ಅನೇಕ ಮಕ್ಕಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ஒரு வேஷ பக்திகள், ವೇಷ ಭಕ್ತಿಗಳು, அசுத்தங்கள், ಅಶುದ್ಧಗಳು, ரகசியமான பாவங்கள். ರಹಸ್ಯವಾದ நீ ಪಾಪಗಳು. பெருனா நான் பெருனா ನೀ ದೊಡ್ಡವನ, ನಾನು ದೊಡ್ಡವನ. சபையா இருக்க முடியுமா? ಸಭೆ ಆಗಿರಲು ಸಾಧ್ಯವಾ? இல்லவே இல்லை. ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ. தேவப்பிள்ளை, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மிகுந்த எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಬಹಳ இந்த ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. கொலைசேர சபையோட ஐக்கியங்களை பார்க்கும்போது, ಕೊಲೆಸೆರ ಸಭೆಯ ಹೊಂದಾಣಿಕೆಯನ್ನು ನೋಡುವಾಗ இந்த கொலைசேர சபை போல நாம ஆக வேண்டுமாமே. ಕೊಲೆಸೆರ ಸಭೆ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಆಗಬೇಕು. என் அன்பு தேவப்பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மிகுந்த எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ ಇರಬೇಕಾಗಿದೆ. 8:18 வாசித்து பாருங்கள். ரோமர் புஸ்தகத்துல ರೋಮರ್ 8:18 ಓದಿ ನೋಡಿ. சபைக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ಸಭೆಗೆ ಎಲ್ಲ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. 8:18 ನಮಗೋಸ್ಕರ ಮುಂದಿನ ಕಾಲದಲ್ಲಿ ಪ್ರತ್ಯಕ್ಷವಾಗುವ ಮಹಿಮೆ ಪದವಿಯನ್ನು ಆಲೋಚಿಸಿ ಈಗಿನ ಕಾಲದ ಕಷ್ಟಗಳು ಅಲ್ಪವೇ ಸರಿ ಎಂದು ಎಣಿಸುತ್ತೇನೆ. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். தேவப்பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மகா பதவி வைத்திருக்கிறாரா சபையில, ಮಹಿಮಾ பரலோகத்துல வைத்திருக்கிறாரா பாருங்க. ಪರಲೋಕದಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾರಂತ ನೋಡಿರಿ. முன் காலத்துல நமக்காக ஆசீர்வாதங்களை ஆயத்த பண்ணி கொண்டிருக்கிறாரா? ನಮಗಾಗಿ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. ಯಾಕೆ? பரலோகத்துக்கு போயிருக்கிறார், ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದಾರೆ. நமக்காக ஆசீர்வாதங்களை ஆயத்த பண்ணி நம்மளுக்கு ஏத்த ஆசீர்வாதங்களை ஆயத்த பண்ண போய்க்கிறார். ನಮಗೆ ತಕ್ಕ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಸಿದ್ಧ போய் மீண்டும் வந்து உன்னை கூப்பிட்டு கொண்டு போய் உன் இடத்தை கொடுக்கிறேன். ಹೋಗಿ ಬಂದು ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತೇನೆ. இந்த மகா பதவியா,
ಈ ಮಹಾ ಉನ್ನತವಾದ ಪದವಿ, எவ்வளவு பெரிய பதவி கொடுக்கிறார். ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಪದವಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. தேவதூதர்களுக்கு மகா பெரிய பதவி, ದೇವದೂತರಿಗಿಲ್ಲ ಮಹಾ ದೊಡ್ಡ ಪದವಿ, அநேக நேரத்திலே அப்போஸ்தலர்களுக்கு மகா பதவி, ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ ಅಪೋಸ್ತಲರಿಗಿಲ್ಲ ಆ ಮಹಾ ಪದವಿ, ஊழியக்காரர்களுக்கு ஏராளமான பதவி, ಸೇವಕರಿಗೆ ಅನೇಕ ವಿಧವಾದ ಪದವಿ. விசுவாசிகள் பாடுகளுக்கு மகா பதவி வைத்திருக்கிறார். ವಿಶ್ವಾಸಿಗಳ ಕಷ್ಟಗಳಿಗೆ ಪದವಿಗಳನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. அந்த பதவி யாராலும் வர்ணிக்க முடியாது. ಆ ಪದವಿಯನ್ನು ಯಾರಿಂದ ವರ್ಣಿಸಲಾಗುವುದಿಲ್ಲಂತೆ. அப்பொழுது ಆಗಲೇ சூரியன் சந்திரன் போகிறார்களாம். ಸೂರ್ಯ ಚಂದ್ರ ಹೋಗುತ್ತಾರಂತೆ. சுவாமி எங்களுக்கு ஒரு பதவி கொடுக்க வேண்டுமே, ಸ್ವಾಮಿ ನಮಗೊಂದು ಬಹುಮಾನ ಕೊಡಿಯಪ್ಪ அது சொல்றாரா. ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ. எங்களுக்கு ஒரு மீட்பு கொடு சுவாமி. ನಮಗೊಂದು ರಕ್ಷಣೆ ಕೊಡಿಯಪ್ಪ. ஆதாம் என்ன மனுஷன் பாவம் செய்தபடியாலே ಆದಾಮೇನು ಮನುಷ್ಯನು ಪಾಪ ಮಾಡಿದ್ದರಿಂದ சூரியனும் சந்திரனுமாக சபிக்கப்பட்டு போகணுமே, ಸೂರ್ಯನು ಚಂದ್ರನು ಶಾಪಕ್ಕೊಳಗಾಗಿ ಬಿಟ್ಟೇವೆ. எங்களுக்கு ஒரு பெரிய உன்னதமான பதவி கொடுக்க மாட்டேயா. ನಮಗೆ ಉನ್ನತವಾದ ಒಂದು ಮಹಿಮೆಯನ್ನು ಕೊಡುವುದಿಲ್ಲವಾ? கொடுக்கிற பொறுத்திரு. ಕೊಡುತ್ತೇನೆ, ನಿಧಾನವಾಗಿರು. ஏன் ಯಾಕೆ? முதல்ல என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். ಮೊದಲು ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಕೊಡಬೇಕು. ஏனென்றா ಯಾಕೆಂದರೆ படாத பாடுகளை பட்டு கொண்டிருக்கிறார்கள். ಕಷ್ಟಗಳನ್ನು ಅನುಭವಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. என் நாமத்து நிமித்தமா ನನ್ನ ಹೆಸರಿನ ನಿಮಿತ್ತವಾಗಿ வறுமைகள், ಕ್ಷಾಮಗಳು, நிந்தனைகள், ನಿಂದನೆಗಳು, அவமானங்கள், ಅವಮಾನಗಳು, பரிகாசங்கள் ಪರಿಹಾಸಗಳು இருக்கிற இடம் இல்லாமல் இருக்கிறது. ಇರೋಕ್ಕೆ ಸ್ಥಳವಿಲ್ಲದಂತಿದೆ. என் நாமத்து நிமித்தமா பாடுகளை பட்டு கொண்டிருக்கிறார்கள். ನನ್ನ ಹೆಸರಿನ ನಿಮಿತ್ತ ಕಷ್ಟಗಳನ್ನು ಅನುಭವಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. அவளுக்காக முதல் மீட்பு வைத்திருக்கிறேன். ಅವರಿಗೆ ಮೊದಲು ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ. அப்புறத்தா ನಂತರ எல்லா இயற்கைகளுக்கும் இரண்டாவதாக விடுதலை என கொடுக்க போறேன். ಎಲ್ಲ ಪ್ರಕೃತಿಗೂ ಎರಡನೇದಾಗಿ ಬಿಡುಗಡೆ ಕೊಡಲು ಹೋಗುತ್ತೇನೆ. அப்பொழுது சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் சொன்னதா, ಆಗ ಸೂರ್ಯ ಚಂದ್ರ ನಕ್ಷತ್ರಗಳು ಹೇಳುತ್ತವೆ, ஏங்கி தவிக்கிறதா எப்பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மீட்பு வரும். ಪ್ರಸವ ವೇದನೆ ಪಡುತ್ತದೆ ಯಾವಾಗ ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ ಬಿಡುಗಡೆ ಬರುತ್ತದೆ. அவளுக்கு அடுத்து தானே எங்களுக்கு ஒரு மீட்பு, ಅವರಿಗೆ ನಂತರ ತಾನೇ ನಮಗೆ ಒಂದು கடலுக்கு ஒரு மீட்பு, ಸಮುದ್ರಕ್ಕೆ ಒಂದು மலைகளுக்கு ஒரு மீட்பு, ಕಟ್ಟೆಗಳಿಗೆ ಒಂದು ಬಿಡುಗಡೆ, பூமிக்கு ஒரு மீட்பு, ಭೂಮಿಗೆ ಒಂದು செடி ಬಿಡುಗಡೆ, கொடிகளுக்கு ஒரு ಗಿಡ மீட்பு. ಮರಗಳಿಗೆ ಬಿಡುಗಡೆ. ஏன் அன்பு தேவப்பிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நமக்கு நம்மளுடைய மீட்புக்காக ನಮ್ಮ ಬಿಡುಗಡೆಗಾಗಿ இயற்கை காத்து கொண்டிருக்கிறது. ಪ್ರಕೃತಿಯೇ ಕಾಯ್ದುಕೊಂಡಿದೆ. உன்னை போல பாக்கியவான் யார்? ನಿಮ್ಮ ರೀತಿ ಭಾಗ್ಯವಂತರು ಯಾರು? சபையே ಸಭೆಯೇ எங்க இருக்கிற நீ? ಎಲ್ಲಿ ಇದ್ದೀರಿ? எங்கே உன்னுடைய விசுவாசம்? ಎಲ್ಲಿ ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆ? எங்கே கிறிஸ்துவின் அன்பு? ಎಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿ? எங்கே கிறிஸ்துவ போல இருக்கிற பரிசுத்தம்? ಎಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ತರ ರೀತಿಯಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧತೆ? எங்கே சபையில ஐக்கியம்? ಎಲ್ಲಿ ಸಭೆಯಲ್ಲಿ கணவன் மனைக்குள்ள ஐக்கியம், ಗಂಡ ಹೆಂಡತಿ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅನ್ಯೋನ್ಯತೆ, பிள்ளைகள் மத்தியில் ஐக்கியம், ಮಕ್ಕಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ சபையில ಅನ್ಯೋನ್ಯತೆ, ஐக்கியம் ಸಭೆ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅನ್ಯೋನ್ಯತೆ இல்லையே. ಇಲ್ಲವೇ? இதோ உன் பேரில ஒரு குறை உண்டு. ಇದೋ ನಿನ್ನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಒಂದು ಕೊರತೆ ಉಂಟು. பிள்ளைகள் எச்சரிக்கையா இருந்தப்போ, ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಿ ದೇವರ. இப்பொழுது இந்த சபை பார்க்கும்போது குறைவுள்ள சபையா இருக்கிறது. ಇವಾಗ ಈ ಸಭೆ ಕೊರತೆಯುಳ್ಳ ಸಭೆ ಆಗಿದೆ. அநேக நேரங்களில் தேவன் விரும்பி நினைக்கிற காரியங்கள் நடக்காமல் இருக்கிறது. ಅನೇಕ ದೇವರು ಆಸೆಪಟ್ಟು ಮಾಡುವ ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯುವುದಿಲ್ಲವಾಗಿದೆ. தேவனுடைய தீர்மானம் நடக்காமல் இருக்கிறது. ದೇವರ ಉದ್ದೇಶಗಳು ನಡೆಯುವುದಿಲ್ಲವಾಗಿದೆ. ஏன்? ಯಾಕೆ? சபை எங்கேயோ தடமாடி கொண்டிருக்கிறது. ಸಭೆ ಎಲ್ಲೋ ತಡಬರಿಸುತ್ತಿದೆ. பறந்து போய் கொண்டிருக்கிற சபை, ಆರಿ ಹೋಗುತ್ತಿರುವ ಸಭೆ சேத்துல மாட்டி நிற்கிறது. ಕೆಸರಿನಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿಕೊಂಡು அதிலேந்து விடுவிக்க தேவன் போராடி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் வாதாடி கொண்டிருக்கிறார். ದೇವರ ಆತ್ಮ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಲು ವಾದಾಟ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. ಆದರೂ விடுதலை பெற முடியாதபடிக்கு ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಲಾರದಂತೆ இருக்கிற இடத்திலேயே இருக்கிற வண்ணத்திலேயே உனக்குள்ள சுயநலம், இருக்கிற ಸ್ಥಳದಲ್ಲಿ உனக்குள்ள பண ஆசை, ನಿಮ್ಮಲ್ಲಿ ಹಣದ ಆಸೆ, உனக்குள்ள பேராசை, ನಿಮ್ಮಲ್ಲಿ ಅತಿ ಆಸೆ, உனக்குள்ளே உலக பதவி ஆசை, ನೀವು ಲೋಕದಲ್ಲಿ ಪದವಿ ಆಸೆಗಳು எப்படி தேவன் கிரியை செய்ய முடியும்? ದೇವರಿಗೆ ಯಾಕೆ ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತಾರೆ? இதோ என்னுடைய கரம் குறுகவில்லை, ಇದೋ ನನ್ನ ಕೈ ಮೋಟುಗೈ ಅಲ್ಲ, உன்னுடைய தவறுகளே தடையா நிற்கிறது. ನಿನ್ನ ತಪ್ಪುಗಳೇ ನಿನಗೆ ತಡೆಯಾಗಿ ಬಿಟ್ಟಿದೆ. சபையே, ಸಭೆಯೇ, பரலோகத்துக்கு போவாயா? ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೀಯಾ? அல்ல பாதாளத்துக்கு இறங்குவாயா என்ற ஒரு கேள்வியை கேட்கிறார் கர்த்தர். ಪಾತಾಳಕ್ಕೆ ಇಳಿಯುತ್ತೀಯಾ ಎಂಬುದಾಗಿ ಕರ್ತನು ஓ ಕೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. சபையே, ಓ ಸಭೆಯೇ, ஏறுவாயா? ನೀನು ಹತ್ತುತ್ತೀಯಾ? பரலோகத்துக்கு போய் அவரோடு இருப்பாயா? ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಿ ಅವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುತ್ತೀಯಾ? இல்லை இறங்குவாயா பாதாளத்துக்கு என்று கேட்கிறார். ಪಾತಾಳಕ್ಕೆ ಇಳಿಯುತ್ತೀಯಾ ಎಂದು ಕೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. நீங்கள் பதில் கொடுக்க முடியுமா? ನೀವು ಉತ್ತರ ಕೊಡಲು ಸಾಧ್ಯವಾ? எத்தனையோ உதவிகளை உங்களுக்கு செய்தார். ಎಷ್ಟು ಉಪಕಾರಗಳನ್ನು ಮಾಡಿ, ஒன்றுக்கு உதவாத உங்களை எப்படியெல்லாம் தூக்கி தூக்கி உதவி செய்தார். ಒಂದಕ್ಕೂ ಇಲ್ಲದ ನಿಮ್ಮನ್ನು ಮೇಲೆ உன் பக்தி நிமித்தமா செய்யவில்லை, ನಿನ್ನ ಭಕ್ತಿಯ ನಿಮಿತ್ತ உன்னோட ಮಾಡಲಿಲ್ಲ, பரிசுத்த நிமித்தமா செய்யவில்லை, ಪರಿಶುದ್ಧ ನಿಮಿತ್ತ ಮಾಡಲಿಲ್ಲ, அவருடைய நாமத்து நிமித்தமா செய்தார். ಅವರ ಹೆಸರಿ ಘನತೆಗಾಗಿ
ಹಾಗೆ ಮಾಡಿದರು. ஆனாலும் இப்ப எப்படி இருக்கிற தேவப்பிள்ளை ಈಗ ಹೇಗಿದ್ದೀರ ದೇವರ ஒரு ಮಕ್ಕಳು? இடத்துல எதிர்பார்க்கிற பரிசுத்தம், ನಿಮ್ಮಲ್ಲಿ ಎದುರು ನೋಡುವ ஒரு ಪರಿಶುದ್ಧತೆ, இடத்துல எதிர்பார்க்கிற அன்பு, ನಿಮ್ಮಲ್ಲಿ ನೋಡುವ ಪ್ರೀತಿ, ஒரு இடத்துல எதிர்பார்க்கிற விசுவாசம், ನಿಮ್ಮಲ್ಲಿ ಎದುರು ನೋಡುವ ನಂಬಿಕೆ, ஒரு எதிர்பார்க்கிற தெய்வீகம். ನಿಮ್ಮಲ್ಲಿ ದೈವಿಕತೆ. பவுல் சொல்றார், ಪೌಲರು ಹೇಳುತ್ತಾರೆ, உலகம் முழுவதும் இந்த தெய்வீக பருவட்டம் என்று சொல்கிறார். ಲೋಕ ಪೂರ್ತಿ ದೈವಿಕತೆ ಎಬ್ಬಲಿ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. என் அன்பு தேவப்பிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, சபையை துக்கத்தோடு கர்த்தர் பார்க்கிறார். ಸಭೆಯ ದುಃಖದಿಂದ ಕರ್ತನು 4 மணிக்கு என்னை எழுப்புறார். 4 ಗಂಟೆಗೆ என்னுடைய ಏಳಿಸುತ್ತಾರೆ. சரீரமோ தோந்து போயிட்டு, ಶರೀರ ಬಳಲಿ ಹೋಗುತ್ತಿದೆ. ஒண்ணு என்னை விடவில்லையே. ದೇವರು ಬಿಡುತ್ತೇ ಇಲ್ಲ. இதை பாரு, இந்த சபை ಈ ಸಭೆಯ ಗತಿಯನ್ನು ನೋಡು. கொலோசியர் சபை போல மாத்தவாயா என் மகனே? ಕೊಲಸ್ಸರ ಸಭೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತೀಯ ಮಗನೇ? பரலோகத்துக்கு போகிற சபையா இருக்குமா? ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುವ ஓ ಸಭೆ. சபையே, நீ பாதாளத்துக்கு இறங்குவாயா? ಓ ಸಭೆಯ ನೀನು ಪಾತಾಳಕ್ಕೆ ಇಳಿಯುತ್ತೀಯಾ? எச்சரிக்கையா இருந்தப்ப தேவப்பிள்ளை, ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರು ದೇವರ ಮಕ್ಕಳೇ. உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் எங்கே? ನಿಮ್ಮಲ್ಲಿರುವ ನಂಬಿಕೆ ಎಲ್ಲಿ? உனக்குள்ள இருக்கிற பயபக்தி எங்கே? ನಿಮ್ಮಲ್ಲಿರುವ ಭಯ ಭಕ್ತಿ ಎಲ್ಲಿ? மனுஷனுக்கு தான் பயப்படுறையே தவிர ಮನುಷ್ಯನಿಗೆ ಭಯಪಡುತ್ತೀಯೇ ಹೊರತು தேங்க்யூ லார்ட், தெய்வமாகப்பட்ட எனக்கு பயப்படாமல் இருக்கிறது என்ன? ದೇವರಾದ ನಮಗೆ ಭಯಪಡದೆ ಇರುವುದು ಏನು? தேவன் பார்க்க மாட்டான் என்று பாவம் செய்கிறாயே. ದೇವರು ನೋಡುವುದಿಲ್ಲ ಎಂದು ಪಾಪ ಮಾಡುತ್ತೀಯ. எப்படி உனக்கு மனதுருகி இறங்குவேன்? ಯಾಕೆ ನಿಮ್ಮ ಕನಿಕರಪಟ್ಟು உன் ಇಳಿಯುತ್ತೇನೆ? குடும்பத்தை நான் எப்படி ஆசீர்வதிப்பேன்? ನನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ಹೇಗೆ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ? உன் மேல வைத்த திட்டங்கள் எப்படி நிறைவேற்றி முடிப்பேன்? ನನ್ನ ಮೇಲೆ ಉದ್ದೇಶಗಳನ್ನು ಹೇಗೆ ನೆರವೇರಿಸಿ ಮುಗಿಸಲಿ? இனியாவது ಇನ್ನು ಮುಂದೆ ಆದರೂ மனவாட்டியான திருசபை ಮೊದಲಿಗೆತ್ತಿಯಾದ ತಿರುಸಭೆಯೇ, எச்சரிக்கையா இருந்துக்கோ. ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿದ್ದಕ್ಕೂ எப்பேற்பட்ட சபையாது ಯಾವ ರೀತಿ ಸಭೆ ಆಗಿರಬೇಕು? தேவப்பிள்ளை, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எபேசியர் நிருபம் 5 வாசிக்கும் போது, ಎಫೆಸರ ಪತ್ರಿಕೆ 5ರಲ್ಲಿ ಓದುವಾಗ, கரத்தரப்படாத மனவாட்டியான திருசபை ಕಳಂಕ ಸುಕ್ಕು ಇಲ್ಲದ ಮೊದಲಿಗೆತ್ತಿಯಾದ ಸಭೆ அத்தை முன்னாக நிக்க வைக்கிறாரா? ಅದನ್ನು ಮುಂದೆ ನಿಲ್ಲಿಸುತ್ತಾರಂತೆ. என் அன்பு தேவ ಕಳಂಕ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಕಳಂಕ ಸುಕ್ಕು ಮುಂತಾದೊಂದು ಇಲ್ಲದ ಕನ್ನಿಕೆ ಎಂಬಂತೆ ಪರಿಶುದ್ಧವು ನಿರ್ದೋಷವು ಮಹಿಮೆಯುಳ್ಳದ್ದು ಆಗಿರುವ ಸಭೆಯನ್ನಾಗಿ ತನ್ನೆದುರಿಗೆ ನಿಲ್ಲಿಸಿಕೊಳ್ಳಬೇಕೆಂದು ವಾಕ್ಯೋಪದೇಶ ಸಹಿತವಾಗಿ ಜಲಸ್ನಾನವನ್ನು ಮಾಡಿಸಿ ಶುದ್ಧ ಮಾಡಿದನು. தேவப்பிள்ளை, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, என்ன சொல்கிற பாரு, ಇಲ್ಲೇನು ಹೇಳುತ್ತಾರೆ ನೋಡಿ. ஜலஸ்நானம் பண்ணாரா? நமக்கு ಜಲ ಸ್ನಾನವನ್ನು ಮಾಡಿದ, ನೀರಿನ ಸ್ನಾನವನ್ನು அது ಮಾಡಿದ, ஞானஸ்தானம் அல்ல. ಅದು ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನವಲ್ಲ. இப்பொழுது நான் பேசிக்கொண்டிருக்கிற ஜலம், ಈಗ ನಾವು ತೀರಿಸಿಕೊಂಡಿರುವ அதுதான் ಜಲ, சத்தியம் என்ற ஜலம். ಅದೇ ಸತ್ಯವೆಂಬ ಜಲ. அதை உன்னை சீர்படுத்தி தகுதிப்படுத்துகிறதா? ಅದು ನಿನ್ನ ಸರಿಪಡಿಸಿ ಸಿದ್ಧ ಮಾಡುತ್ತದೆ. இந்த சத்தியம் தான் உனக்கு ஞானஸ்தானம். ಈ ಸತ್ಯವೇ ನಿಮಗೆ ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ. ஐயா, எனக்கு இன்னும் ஞானஸ்தானம் கொடுக்கல, உனக்கு ஞானஸ்தானம் இப்பொழுது கொடுத்துருக்கிறாரு. ದೀಕ್ಷಾ ದಾನ ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಿಲ್ಲ அது ಎಂದರೆ தண்ணீர் ಕೊಡ್ತೀನಿ. ஞானஸ்தானம், ಅದು ನೀರಿನ ದೀಕ್ಷಾ ಸ್ಥಾನ. இங்க ஜலத்தின் ஞானஸ்தானம். இது ಇದು ಜಲದ ದೀಕ್ಷಾ ಸ್ಥಾನ. ஜலம் என்ற என்ன? ಜಲ ಎಂದರೆ ಏನು? தேவன் ஆதியில வார்த்தை இருந்தது, ದೇವರ ಆತ್ಮ அந்த வார்த்தை தேவனா இருந்தது, ಆ ವಾರ್ತೆ ದೇವರಾಗಿತ್ತು. அந்த தேவனோட வார்த்தை அசுவாடு இருந்தது. ದೇವರ ವಾರ್ತೆ ಸಂಚರಿಸುತ್ತೆ. அந்த வார்த்தையினால தான் உனக்குள்ள பிரவேசித்து ಆ ವಾಕ್ಯವೇ ನಿನ್ನಲ್ಲಿ ಪ್ರವೇಶ ಮಾಡಿ உனக்கு ஸ்நானம் கொடுக்கிறார். ನಿನಗೆ ಸ್ನಾನ ಮಾಡಿಸುತ್ತಿದೆ. அப்போ அந்த ஜல ஞானஸ்தானம் என்ன? ಆ ಜಲ ದೀಕ್ಷಾ ಸ್ಥಾನವೆಂದರೆ ಏನು? உன்னுடைய இருதயத்தை சுத்தமாக்குறது. ನಿನ್ನ ಹೃದಯವನ್ನು ಶುದ್ಧ ಮಾಡುತ್ತದೆ. ஜலமாகப்பட்ட அந்த வசனம் ಜಲವೆಂಬ ಆ ವಾಕ್ಯವು உன்னை சுத்தமாக்குறதா? ನಿನ್ನ ಶುದ್ಧ உன்னை ಮಾಡುತ್ತದೆ, தகுதிப்படுத்துகிறதா? ನಿನ್ನನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡುತ್ತದಂತೆ. தேவப்பிள்ளை, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கையா இருந்த ஒரு பாதபடியில் விழுந்து ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿ ಅವರ ಪಾದಗಳನ್ನು உன்னை ಹಿಡಿದು தரமட்டமா தாழ்த்து கொண்டு சிலுவை அடிவாரத்தண்டு உன்னை அர்ப்பணித்துக்கோ. ಸಿಲುಬೆಯ ಪಾದಗಡಿ ಸಂಪೂರ್ಣ ತಗ್ಗಿಸಿಕೊಂಡು ಅರ್ಪಣೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. அப்பொழுதுதான் தேவன் உன் தேவனா இருந்து எல்லாவற்றையும் ஒதுக்கீடு செய். ಆಗಲೇ ದೇವರು ನಿನ್ನ ದೇವರಾಗಿ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾರೆ. சபை பரலோகத்துக்கு ஆயத்தமா இருக்கட்டும். ಸಭೆ ಪರಲೋಕಕ್ಕೆ ಸಿದ್ಧವಾಗಿ, கரத்திரப்படாத மனவாட்டியான திருச்சபை. ಕಳ್ಳಂಕು ಸುಕ್ಕು ಇಲ್ಲದ ಕನ್ನಿಕೆಯಾದ ಸಭೆ. மனவாட்டி என்ற என்ன? ಅದು ಮೊದಲಿಗೆತ್ತಿ ಎಂದರೆ ಏನು? ஒரு பெண்ணை குறிக்கிறது. ಒಂದು ಸ್ತ್ರೀಯನ್ನು ಗುರುತಿಸುತ್ತದೆ. மணவாளன் என்ன? ಮದಲಿಂಗನೆಂದರೆ ஒரு ஆணை குறிக்கிறது. ಒಂದು ಗಂಡಸನ್ನು ಕುರಿಸುತ್ತದೆ. சபை பெண்ணை குறிக்கிறது. ಸಭೆ ಹೆಣ್ಣನ್ನು ಗುರುತು கிறிஸ்துவை ಮಾಡುತ್ತದೆ. ஆணை குறிக்கிறது. ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಗಂಡಸ್ அப்போ ಕುರಿಸುತ್ತದೆ. ஆத்மீக ஸ்நேகத்திலே உன்னை ஐக்கியப்படுத்துறது உண்டானா? ಆತ್ಮಿಕ ಸ್ನೇಹದಲ್ಲಿ ಅನ್ಯೋನ್ಯತೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುವ அதோ மணவாளன் வரா, ಅದೋ ಮದಲಿಂಗನು ಬರುತ್ತಿದ್ದಾನೆ. அவருடைய பரிசுத்தம் உனக்குள்ள வேண்டும். ಅವರ ಪರಿಶುದ್ಧ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಬರಬೇಕು. என் அன்பு தேவப்பிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳು, அவருக்குள்ள இருக்கிற அன்பு வேணும், ಅವರಲ್ಲಿರುವ ಪ್ರೀತಿ ಬೇಕು, அவருக்குள்ள இருக்கிற ஐக்கியம் வேணும். ಅವರೊಳಗಿನ ಅನ್ಯೋನ್ಯತೆ ಬೇಕು. மனமாட்டியே நீ எங்க இருக்கிறா? ಮೊದಲಿಗೆತ್ತಿಯೇ ಎಲ್ಲಿ ಇದ್ದೀಯ? உலகத்தை தீட்டுப்பட்டு கொண்டிருக்கிற, ಲೋಕದಲ್ಲಿ ಕರೆ ಹೊಂದಿ ಹೋಗುತ್ತಿದ್ದೀಯ. கட்டுக்கு தீட்டுப்பட்டு கொண்டிருக்கிறபடியாலே ನೀವು ಕರೆಗೆ ಒಂದು ಹೋಗುತ್ತಿರುವುದರಿಂದ நீ மனவாட்டி ஆக முடியாது. ನೀನು ಮೊದಲಿಗೆತ್ತಿ ಆಗಲಾಗುವುದಿಲ್ಲ. மணவாளன் ஆயத்தமா இருக்கிறார். ಮೊದಲಿಂಗನು ಸಿದ್ಧವಾಗುತ್ತಿದ್ದಾನೆ. அலங்காரமானப்பட்ட இடத்துல இருந்து அவர் வரப்போகிறார். ಅಲಂಕಾರ ಮಾಡಿಕೊಂಡು உன்னை கரம் பிடித்து எடுத்துக்கொண்டு போய் அந்த மகிமைக்குள்ள சேர்க்கிறாரா? ನಿನ್ನ ಕೈ ಹಿಡಿದು ತೆಗೆದು ಮಹಿಮೆಯಲ್ಲಿ ಸೇರಿಸುತ್ತಾರಂತೆ. உன்னை கரம் பிடிக்க உன் கரம் தகுதியா இருக்கிறதா? ನಿನ್ನ ಕೈ ಹಿಡಿಯಲು ನಿನ್ನ ಕೈ ಶುದ್ಧವಾಗಿದೆಯಾ?
அவர் கூட நடக்க நீ தகுதியா இருக்கிறாய்? ಅವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಡೆಯಲು ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೀಯಾ? என் மணவாளன் என்று சொல்ல நீ தகுதியா இருக்கிறாயா? ನನ್ನ ಮೊದಲಿಂಗನು ಎಂದು ಹೇಳುವುದಕ್ಕೆ ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೀಯಾ? சபையே, ಸಭೆಯೇ, எங்கே போய் கொண்டிருக்கிறாய்? ಎಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಿದ್ದೀಯಾ? உலகத்தோடு ஒத்த வேஷம் போட்டு கொண்டிருக்கிறாயா? ಲೋಕದ ಜೊತೆಯಲ್ಲಿ ವೇಷ ಹಾಕಿ எப்படியெல்லாம் உன்னை நான் ரட்சித்தே, ಯಾಗೆಲ್ಲ ನಿನ್ನ ರಕ್ಷಣೆ ಮಾಡಿದ್ದೇನೆ, அநாதியா இருந்தே, ಅನಾಥನಾಗಿದ್ದೆ, திக்கற்றா இருந்தே, ಕೈ ಬಿಡಬಲ್ மனுஷனால கைவிடப்பட்டவரா இருந்தே, ಮನುಷ್ಯನ ಕೈ ಬಿಡ ஞானம் இல்லாதவனா இருந்தே, ಜ್ಞಾನ ಇಲ್ಲದವನಾಗಿದ್ದೆ, மடிகட்ட முட்டாளா இருந்தே. ಮೂರ್ಖನಾಗಿ ಇದ್ದೆ. நான் உன்னை தேடி வரவில்லையா? ನಾನು ನಿನ್ನ ಹುಡುಕಿ ಬರಲಿಲ್ಲವಾ? உன்னை செமுக்கவில்லையா? ನಿನ್ನನ್ನು ಒತ್ತುಕೊಳ್ಳಲಿಲ್ಲವಾ? என் ரத்தத்தை ஊத்தி உன்னை சுத்தமாக்கவில்லையா? ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿ ಶುದ್ಧ என் ಮಾಡಲಿ. ஜீவனை கொடுத்து உன்னை நிக்க வைக்கவில்லை. ನನ್ನ ಜೀವವನ್ನು ಕೊಟ್ಟು ನಿನ್ನ ನಿಲ್ಲಿಸಿದನಲ್ಲವಾ? என்னை மறந்து விட்டாயா? ನನ್ನನ್ನು ಮರೆತೇ ಬಿಟ್ಟೆ. என்னை மறந்து விட்டு ನನ್ನ ಮರೆತು ಬಿಟ್ಟು உலகத்தானோட சிநேகத்தை வைத்துக் கொண்டிருக்கிறாயே. ಲೋಕದ ಜೊತೆಯಲ್ಲಿ ಸ್ನೇಹದಿಂದ ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೀಯಾ? எப்படி இருக்கு தெய்வமாகப்பட்ட என்னை ದೇವರಾದ ನನಗೆ ಯಾಕಿರು குளினால சேட்டிருந்தவனை தூக்கி எடுத்து ಕೆಸರಿನ ಗುಂಡಿಯಿಂದ ನಿನ್ನ ಮೇಲೆ ಕೆತ್ತಿದ್ದೇನೆ. கண்மலையாகப்பட்ட என் மேல உன்னை நிக்க வைத்துக் கொண்டே ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ನನ್ನ ಮೇಲೆ ನಿಲ್ಲಿಸಿಕೊಂಡೆ. உலகத்தை திரும்பி பார்க்கிறாயே. ಇವತ್ತು ಲೋಕವನ್ನು ತಿರುಗಿ ನೋಡುತ್ತಿದ್ದೀಯೇ. நண்ப தேவப்பிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அவர் பாதங்களை இறுக்கி பிடித்து ಅವರ ಪಾದಗಳನ್ನು ಹಿಡಿದು நான் பேசவில்லை. ಇಲ್ಲ, ಅಯ್ಯೋ, நான் ஒரு நோயாளி. ನಾನು ಒಂದು ನೋವು ಹಿಡಿದವರು. ஆனால் என் சரீரத்துக்கு தான் நோய் தவிர ನನ್ನ ಶರೀರಕ್ಕೆ ನೋವು ಬರುತ್ತದೆ. ஆத்மாக்கல்ல. ಆತ್ಮಾವಕ್ಕೆ ನೋವಿಲ್ಲ. இந்த கூப்பிட்டா என்னோட ராஜ்யத்துக்கு நான் ஒரு க்ஷணத்துல பறந்து போயிடுவேன். ಇವತ್ತೇ ಕರೆದ್ರು ಒಂದೇ ಕ್ಷಣದಲ್ಲಿ ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೆ இந்த ಹೋಗುತ್ತೇನೆ. ஆத்மான சரீரத்துக்குள்ள தான் வியாதி ஏது தவிர ಈ ಶರೀರದಲ್ಲಿ இது அழிவுள்ள சரீரத்துக்காக வியாதி தவிர ನಾಶವಾಗುವ ಶರೀರದಲ್ಲಿ ಕಾಯಿಲೆ ಇದೆ என் ಹೊರತು ஆத்மாக்கல்ல. ನನ್ನ ಆತ್ಮಕ್ಕೆ ಕಾಯಿಲೆ ಇಲ್ಲ. ஆகையால தான் சாத்தான் தோத்து போகிறான். ಆಗಿದಲ್ಲಿ ಸೈತಾನ್ ಸೋತು ಹೋಗುತ್ತಾನೆ. ஆகையால என் ஆண்டவராகிய இயேசுவை ஸ்தோத்திரிக்கிறேன். ಆದ್ದರಿಂದ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ அவர் ಮಾಡುತ್ತೇನೆ. பாதபடியில் விழுந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. ಅವರ ಪಾದ இப்ரியர் புஸ்தகம் 16:5 வாசித்து பாருங்க. ಇಬ್ರಿಯರ ಪತ್ರಿಕೆ 16:5 ಓದಿ ನೋಡಿರಿ. தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கானான் நாட்டிலிருந்து அவர்கள் புறப்பட்டு போகும்போது ಕಾನಾನ್ ದೇಶದಿಂದ ಹೊರಟು ಹೋಗುವಾಗ அவர்களை திரும்பி பார்க்கவில்லை. ಅವರು ತಿರುಗಿ ನೋಡಲಿಲ್ಲವಂತೆ. எகிப்திய நாட்டை பார்க்கவில்லை. ಐಗುಪ್ತ ದೇಶವನ್ನು ನೋಡಲಿಲ್ಲವಂತೆ. எத்தனை உபதிரவங்கள் சில பேருக்கு வந்தது. ಎಷ್ಟೋ ಕಷ್ಟಗಳು ಕೆಲವರಿಗೆ ಬಂದಿತು. போராட்டங்கள் வந்தது. ಹೋರಾಟಗಳು ಬಂದಿತು. வியாதிகள் வந்தது. ಕಾಯಿಲೆಗಳು ಬಂದಿತು. ஆனாலும் திரும்பி பார்க்கவில்லை. ಆದರೂ ತಿರುಗಿ ನೋಡಲಿಲ್ಲ. ஆரோன் கூப்பிடுகிறான். ಪಾರೋನ್ ಕರೆಯುತ್ತಾನೆ, எல்லாம் செல்வாக்கும் கொடுக்கிறேன், ಎಲ್ಲ ಐಶ್ವರ್ಯ ಕೊಡುತ್ತೇನೆ, உங்களுக்கு குறையில்லாதபடி நடத்துவேன், ನಿಮಗೆ ಕೊರತೆ ಇಲ್ಲದಂತೆ ನಡೆಸುತ್ತೇನೆ, நல்லவா என்று சொல்றார். ನೀನು ಬೇಗ ಬಾ ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. இல்லையா தேவப்பிள்ளை? ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பின்ன வைத்த காலம் முன்ன வைக்காதபடிக்கு ஓடி முடித்தாரா? ಮುಂದಿಟ್ಟ ಕಾಲನ್ನು ಹಿಂದಕ್ಕೆ ಇಡದಂತೆ ಓಡಿ பரலோகத்து மேல கண்ணை வைத்து ஓடினாரா? ಪರಲೋಕದ ಮೇಲೆ ಕಣ್ಣು ದೃಷ್ಟಿ ಇಟ್ಟು ಓಡಿದರಂತೆ. அப்படித்தான் தேவன் அவர்களுக்கு அந்த ராஜ்யத்தை கொடுக்க தாராளமா நினைக்க ஆரம்பித்தார். ಆಗಲೇ ದೇವರು ರಾಜ್ಯಕ್ಕೆ ಧಾರಾಳವಾಗಿ ಕೊಡುವುದಕ್ಕೆ ಆಸೆಪಟ್ಟರು. ನಂಬಿಕೆಯಿಂದಲೇ ಆಬ್ರಹಾಮನನ್ನು என் ಕರೆಯಲ್ಪಟ್ಟ அன்பு தேவப்பிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இது நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. போராட்டம் உண்டத்தான். ಹೋರಾಟ ಇರುತ್ತದೆ. 22:30 லூக்கா சுவிசேஷத்தை வாசித்து பாருங்க. 22:30 ಲೂಕನ ಸುವಾರ್ತೆ ಓದುವಾಗ அங்க என்ன ஆசீர்வாதம் வரும்போது ಅಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದಗಳು ಬರುವಾಗ எப்பேற்பட்ட போராட்டமும் வருகிறது பாருங்க. ಯಾವ ರೀತಿಯ ಹೋರಾಟಗಳು ಬರುತ್ತವೆ ನೋಡಿರಿ. நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியில் போஜனம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனத்தின் மேல் உட்கார்வீர்கள் என்றார். கீழே ನನ್ನ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ನೀವು ನನ್ನ ಮೇಜಿನ ಮೇಲೆ ಊಟ ಮಾಡುವಿರಿ, ಕುಡಿಯುವಿರಿ ಮತ್ತು ಸಿಂಹಾಸನಗಳ ಮೇಲೆ ಕೂತುಕೊಂಡು ಇಸ್ರಾಯೇಲಿನ 12 ಕುಲಗಳಿಗೆ ನ್ಯಾಯ ತೀರಿಸುವಿರಿ. ಸೀಮೋನನೇ, ಸೀಮೋನನೇ, ನೋಡು, ಸೈತಾನನು ನಿಮ್ಮನ್ನು ಗೋಧಿಯಂತೆ ಒಣೆಯಬೇಕೆಂದು ಅಪ್ಪಣೆ ಕೇಳಿಕೊಂಡನು. ಆದರೆ ನನ್ನ ನಂಬಿಕೆ ಕುಂದಿ ಹೋಗಬಾರದೆಂದು ನಿನ್ನ ನಾನು ನಂಬಿಕೆ ನನ್ನ ನಂಬಿಕೆ ಅಲ್ಲ. ನಿನ್ನ ನಂಬಿಕೆ ಕುಂದಿ ಹೋಗಬಾರದೆಂದು ನಾನು ನಿನ್ನ தேவே ವಿಷಯದಲ್ಲಿ 12 பேர் அதுல பேதுரு கூப்பிட்டு உனக்கு சிங்காசனத்தை கொடுக்குறப்பா. 12 ಜನರಲ್ಲಿ ದೇವರು ಒಬ್ಬರನ್ನು ಪೇತ್ರನನ್ನು ಕರೆದು ನಿನಗೆ ಸಿಂಹಾಸನ ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂದರು. இஸ்ரவேல் ஜனத்துக்கு உலகத்துக்கு நியாயத்திற்காக உனக்கு செய்வேன்ப்பா. ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನಗಳಿಂದ ಲೋಕಕ್ಕೆ ನ್ಯಾಯ ಬರುವಂತೆ ಮಾಡುತ್ತೇನೆ. கிரீட தெரித்தவனா இருப்பாய் என்று சொன்னார். ಕಿರೀಟ ಧರಿಸಿದವನಾಗಿ ಇರುತ್ತೀಯಪ್ಪ ಎಂದು ಹೇಳಿದರು. கர்த்தர் அவனை ஒத்து பார்த்தா. ದೇವರು ಅವನನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡಿದರು. சீமோனே, சீமோனே, ಸಿಮೋನನೇ, அத ಸಿಮೋನನೇ, பார், பிசாசு நிக்கிறான். ಅಲ್ಲೊಂದು ಸೈತಾನ್ ನಿಂತಿದ್ದಾನೆ. சீமோனே, இருமா, சீமோனே, சீமோனே, ಸಿಮೋನನೇ, ಸಿಮೋನನೇ, கோதுமை மணியை சொலுக்கிறது போல உன்னை சொலுக்க உத்துரு கேட்டுக்கொண்டிருக்கிறான். ಗೋಧಿಯ ಕಾಳಿನ ರೀತಿಯಲ್ಲಿ ಒನಿಯುವಂತೆ ನಿಮ್ಮನ್ನು ಕೇಳಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. அதே போலவே இப்பொழுது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறது ஏறத்தாழ 44 வருஷமா
ಹೆಚ್ಚು ಕಮ್ಮಿ 44 ವರ್ಷದಿಂದ ಇದೇ ರೀತಿ ಅಯ್ಯನವರಿಗೆ ಕೇಳಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. சேம் இப்படித்தான் என்னை கேட்டுக்கொண்டார். ಇದೇ ರೀತಿ ಸೈತಾನ್ கர்த்தரை ಕೇಳಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. உடுத்துக்கொண்டார். என்ன சொல்றா? ಏನ್ ಹೇಳುತ್ತಾರೆ ದೇವರು? சீமோனே சீமோனே நீ சொன்னால் என்ன? ಸೀಮೋನನೇ ಸೀಮೋನನೇ ಎಂದರೇನು? சீமோன் என்று சொன்னா மணல். ಸೀಮೋನ್ ಎಂದರೆ ಮರಳು. சீமோனே சீமோனே நீ பேதுரு. ಸೀಮೋನನೇ ಸೀಮೋನನೇ ನೀನು ಪೇತ್ರನು. ஏன் சீமோன்னு சொல்றார், மீண்டும் பேதுரு என்று சொல்கிறார்? ಯಾಕೆ ಸೀಮೋನ್ ಎಂದು ಹೇಳಿದವರೇ ಪೇತ್ರ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ? ஆண்டவரே, ದೇವರೇ, உனக்காக நான் ஜீவனை கொடுப்பேன். ನಿನಗಾಗಿ ಜೀವ ಕೊಡುತ್ತೇನೆ. யார் போய்விட்டாலும் நான் போக மாட்டேன். ಯಾರು ಹೋದರೂ ನಾನು ಹೋಗುವುದಿಲ್ಲ. அட பாவி மகனே, இதை பார், பிசாசு நிற்கிறான். ಇದು ಸೈತಾನ ನಿಂತಿದ್ದಾನೆ. நான் வார்த்தைக்கு சவால் எடுக்கிறான். ನಿನ್ನ ಮಾತಿಗೆ ಸವಾಲ್ ಹಾಕುತ್ತಿದ್ದಾನೆ. கோழி கூவுறது கூடதாக ಕೋಳಿ ಕೂಗುವುದರೊಳಗಾಗಿ 3 தடவை இவர் யாரோ என்று மறுதளிக்க போகிறாய். 3 ಸಾರಿ ಯಾರೋ ಗೊತ್ತಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲ. இல்ல ஆண்டவரே, உனக்காக நான் ஜீவனை கொடுப்பேன். ಇಲ್ಲ ಸ್ವಾಮಿ, ನಿಮಗಾಗಿ ಜೀವ ಕೊಡುತ್ತೇನೆ. இல்லை, ಇಲ್ಲ ಇಲ್ಲ. உனக்கு கோதுமை மணியை சொலுக்கிறது போல சொலுக்க சாத்தான் கேட்டுக்கொண்டான். ಗೋಧಿಯ ರೀತಿಯಲ್ಲಿ ಒನಿಯುವಂತೆ ಸೈತಾನನ್ನು ಕೇಳಿಕೊಂಡನು. ஆகியாலதே பிள்ளை, ಆದ್ದರಿಂದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த மத்தியான வேலையில் இந்த சபைக்கு எனக்கு 44 வருஷத்திலிருந்து இதே பிசாசு சோதி கொண்டிருக்கிறது. 44 ವರ್ಷಗಳಿಂದ ಅಯ್ಯನವರಿಗೂ ಸಭೆಗೂ ಇದೇ ರೀತಿ ಶೋಧನೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. ஆகியாலே நான் ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கோதுமை மணியை செல்கிறது போல கோதுமை மணியை குத்தி குத்தி அது பொட்டு எப்படி எடுக்கிறாளோ, ಗೋಧಿ ಕಾಳನ್ನು ಒಡೆದು ಒಡೆದು ಯಾಗವಾದ ಒಟ್ಟನ್ನು அதே ತೆಗೆಯುತ್ತಾರೆ. போலவே என்னை குத்தி 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 எடுத்துக்கொண்டிருக்கிறார். ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಅಯ್ಯನವರಿಗೆ ಒನೆದು ಒನೆದು ತೆಗೆಯುತ್ತಿದ್ದಾನೆ. என்னுடைய விசுவாசம் தளர்ந்து போகும். ನಮ್ಮ ನಂಬಿಕೆ ಸೋತು ಹೋಗುತ್ತದೆ. அப்படித்தான் ஆண்டவர் சொன்னார், ಆಗ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, உனக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். வாஸ்து பாருங்க, ನಿಮಗಾಗಿ ನಾನು ಬೇಡುತ್ತೇನೆ. உன்னுடைய விசுவாசம் தொலைந்து போகாதபடிக்கு உனக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆ நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நான் இப்பொழுது நிக்கிறது யாருக்காக? ನಾನು ಈಗ யார் என்னை நிக்க வைத்திருக்கிறது? ಯಾರು ನಿಲ್ಲಿಸಿರುವುದು? இயேசு கிறிஸ்துவுடைய ஜெபம், ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಸಮ್ಮುಖದ ಪ್ರಾರ್ಥನೆ, அந்த விசுவாசம் ಆ ನಂಬಿಕೆ என்னை நிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. ಇಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸಿಕೊಂಡಿದೆ. ஏன் சாமி என்று பல கேள்விகளை கேட்கிறேன். ಯಾಕೆ ಸ್ವಾಮಿ ಎಂದು ಅನೇಕ உலகத்துல ಪ್ರಶ್ನೆಗಳು எப்படி எப்படி எல்லாம் வாழ்றானுங்களே, எனக்கு ஏன்? ಲೋಕದಲ್ಲಿ ಹೆಂಗೆಲ್ಲ ಬಾಳುತ್ತಿದ್ದ ನನಗೆ ಯಾಕೆ ಹೀಗೆ? அந்த விசுவாசம் என்னை அடிக்கிறது. ಆ ವಿಶ್ವಾಸ ತಿರುಗಿ ತೋರಿಸುತ್ತದೆ. நேரத்துல ಆ ಸಮಯದಲ್ಲಿ அந்த விசுவாசம் தளர்ந்து போகாதபடிக்கு, ಆ ವಿಶ್ವಾಸ ಬಳಲಿ விசுவாசத்துல சாத்தானை ஜெயிக்கத்தக்கதாக ಆ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಸೈತಾನ ಜಯಿಸಿ எனக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாரா ராவும் பகலும். ರಾತ್ರಿ ಹಗಲು ಅಯ್ಯನವರಿಗಾಗಿ பேதுருவே பேதுருவே, ಪೇತ್ರನೇ உன்னுடைய விசுவாசம் தொலைந்து போகாதபடிக்கு ನಿನ್ನ ವಿಶ್ವಾಸ ಕುಂದಿ ಹೋಗದಂತೆ உனக்காக நான் வேண்டிக் கொண்டிருக்கிறேன். ನಿನಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿದ್ದೇನೆ. என்னுடைய ஜெபம், ಅವರ ಪ್ರಾರ್ಥನೆ, உங்களுடைய ஜெபம், ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ என்னுடைய விசுவாசம் தளர்ந்து போகாதபடிக்கு, ನನ್ನ ನಂಬಿಕೆ ಕುಂದಿ ಹೋಗದಂತೆ. என் அன்பதே பிள்ளைகளை ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கேட்டுக்கொண்டிருக்கிறான். ಸೈತಾನ எப்போ அவருக்கு சிங்காசனம் என்று சொன்னாரோ, ಯಾವಾಗ ನಿಮಗೆ ಸಿಂಹಾಸನ எப்போ அவருக்கு நியாயாதிபதி ஆகிறேன்னு சொன்னாரோ, ಯಾವ ನ್ಯಾಯಾಧೀಶನಾಗಿ ಮಾಡುತ್ತೇನೆ சாத்தான் வந்து விட்டா. ಸೈತಾನನು ಬಂದು ಬಿಡುತ್ತಾನೆ. சிங்காசனத்தை உட்கார வை முனுக்கு, ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ಕುಳ್ಳಿರಿಸುವ ನಿನಗೆ, நியாயாதிபதி ஆக்கு, ನ್ಯಾಯಾಧೀಶನಾಗಿ ಮಾಡುವ ನಿನಗೆ, ஆனால் நான் சோதிக்கிறேன். ಆದರೂ ನಾನು ಶೋಧಿಸುತ್ತೇನೆ. தேய்பிடி, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, சோதிக்க முடியாது வானப்பான்னு சொல்ல முடியுமா? ಶೋಧಿಸಬೇಡ ಎಂದು ಹೇಳಲು ಸಾಧ್ಯವಾ? முடியாது. ಆಗುವುದಿಲ್ಲ. ஓ சோதனை செய், ಹೋಗು ಶೋಧನೆ ಮಾಡು. ஒரு தடவை காலையில கொள்ளதாக ಒಂದು ದಿವಸ ಕತ್ತಲು ಒಳಗೆ ಹಾಕಿ, யார் போனாலும் நான் போக மாட்டேன். ಯಾರು ಹೋದರೂ ನಾನು ಹೋಗುವುದಿಲ್ಲ ಅಂದನು. கடைசியில இவர் யாரோ எனக்கு தெரியாதுன்னு சொன்னார். ಕೊನೆಯಲ್ಲಿ ಇವರು ಯಾರು ಗೊತ್ತಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲ, அது எங்க போய் நெருப்பு காச போனானா? ಅದು ಎಲ್ಲಿ ಹೋಗಿ ತೊಲಿ ಕಾಯಿಸಿಕೊಳ್ಳಲು ಹೋದನು? இயேசு சுவாமிக்கு விரோதமான ஆளுಗಳ மத்தியில போய் உட்கார்ந்து கொண்டு நெருப்பு காய்ச்சி கொண்டிருந்தான். ಯೇಸು ಸ್ವಾಮಿಗೆ ವಿರೋಧವಾದ ಜನಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಚಳಿ ಕಾಯಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದನು. சரீரக்கு ஆசைகளை நிறைவேற்ற போயிருக்கிறான். ಶರೀರದ ಆಸೆಗಳನ್ನು ನೆರವೇರಿಸಲು ಹೋಗುತ್ತಿದ್ದ. இவனுக்கு ஒரு நெருப்பு வரப்போகிறது தெரியவில்லை. ಇವನಿಗೊಂದು ಬೆಂಕಿ ಬರಲು அபிஷேகத்தின் நெருப்பு வரப்போகிறது தெரியவில்லை. ಅಭಿಷೇಕದ ಬೆಂಕಿ ಇಳಿಯಲು ஆனா நெருப்பு இந்த மாயமான நெருப்புக்குள்ள போயிட்டு காய காய்த்து கொண்டிருக்கிறான். ಈ ಮಾಯವಾದ ಬೆಂಕಿ ಹತ್ತಿರ ಹೋಗಿ ಅವನು ಚಳಿ ಕಾಯಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. அதுல ஒருத்தி கேட்கிறா, ஏயா நீ ஏசு சாமி தானே, ஏசு சாமி கூட இருந்தே? ಅದ್ರಲ್ಲಿ ಒಬ್ಬಳು ಕೇಳುತ್ತಾಳೆ, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಜೊತೆಗೆ ಇದ್ದೀರಲ್ಲ? அவர் யாரோ தெரியாது. ಇಲ್ಲ, ಅವರು ಯಾರು ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. இல்ல நீ இந்த ಅದು ನೀನು சத்தியமா இந்த இயேசு எனக்கு தெரியாது. ಸತ್ಯವಾಗಿ ಯೇಸು ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா? ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ತಪ್ಪು, எவ்வளவு பெரிய பாவம் தெரியும். ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಪಾಪ ಮಾಡಿದ ಗೊತ್ತು. ஆனால் அவனுக்கு சபை கட்டண வாக்களிச்சிட்டான். ಆದರೂ ಅವನ ಮೇಲೆ ಸಭೆ ಕಟ್ಟುತ್ತೇನೆ ಎಂದು ವಾಗ್ದಾನ ಕೊಟ್ಟನು. ஆனாலும் ಆದರೂ என் அன்பதே ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பேதுருவே, ಪೇತ್ರನೇ,
உனக்கு ஒரு வார்த்தை சொல்றேன், கேட்கறியா? ನಿನಗೊಂದು ಮಾತು ಹೇಳುತ್ತೇನೆ, நீ ಕೇಳುತ್ತೀಯ? வாலிபனா இருந்தப்போ ನೀನು ಯೌವನಸ್ಥನಾಗಿದ್ದಾಗ இஷ்ட போன இடத்துலலாம் போனேன். ಇಷ್ಟ ರೀತಿಯಲ್ಲೆಲ್ಲ ಹೋಗಿಬಿಟ್ಟೆ. ஆனா முதிர் வயது ஆனப்போ ಆದ್ರೆ ಮುಪ್ಪಿನ ಸಮಯ ಬಂದಾಗ உன் கையில நடக்க முடியாத நேரத்துல ನಿನಗೆ ನಡೆಯಲು ஒரு ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. சின்ன பையன் உன்னை நடத்துவான். ಚಿಕ್ಕ ಹುಡುಗನು ನಡೆಸುತ್ತಾನೆ. உனக்கு இஷ்டமில்லாத இடத்துல உன்னை நடத்துவான். ನಿನಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲದ ಜಾಗದಲ್ಲಿ ನಡೆಸುತ್ತಾನೆ. இது எதை குறிக்கிறது? ಇದು ಗುರುತಿಯನ್ನು ಮಾಡುತ್ತದೆ. தேவடியே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ரத்த சாட்சி. ರಕ್ತ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ அவனுக்கு இஷ்டமில்லை. ಅವನಿಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲ. யார் இந்த சிறு பிள்ளை? ಯಾವ ಈ ಚಿಕ್ಕ ಮಗು கர்த்தருடைய சித்தம் ದೇವರ நீ ரத்த சாட்சியத்தை சாக வேண்டும். ರಕ್ತ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಸಾಯಬೇಕು. சொன்னா ಅದೇ ಹೇಳಿದ್ರು. உன் இஷ்டமில்லாத இடத்துல இந்த சிறு பையன் உன்னை நடத்துவான். ನಿನಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಚಿಕ್ಕ ಹುಡುಗ ನಡೆಸುತ್ತಾನೆ. ஓட ஆரம்பித்தானா? ಓಡಲು ಆರಂಭಿಸಿದರು. எருசலேமிலே அங்கங்க ரத்த சாட்சிகள் சாவறாங்க. ಯೆರೂಸಲೇಮಿನ ರಕ್ತ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಅನೇಕ ಜನ ஓட ஆரம்பிக்கிறானா? தப்பித்து ஓட ஆரம்பிக்கிறான். ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು யார் போனாலும் நான் போக மாட்டேன் என்று சொன்னாயே, ಯಾರು ಹೋದರೂ ನಾನು ಹೋಗುವುದಿಲ್ಲ. தப்பித்து ஓட ஆரம்பிக்கிறானா? ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು ಓಡುತ್ತಿದ್ದಾನೆ. இயேசுவை அடுத்து ஒரு சிலுவை சுமந்து கொண்டு போறாராம். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಮತ್ತೊಂದು ஆண்டவரே, ಸಿಲುಬೆಯನ್ನು என்ன ಹೊತ್ತುಕೊಂಡು- சிலுவை சுமந்து கொண்டு மீண்டும் போகிறான். ಸ್ವಾಮಿ, ಏನು ಮತ್ತೊಂದು ಸಿಲುಬೆಯನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಿದ್ದೀರಾ? நீ போக மாட்டேன்னு சொல்லிவிட்டாயப்பா. ನೀನು ಹೋಗುವುದಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳಿಬಿಟ್ಟೆ. இரண்டாவது சிலுவை நான் சுமந்து கொண்டு போகிறேன். ಎರಡನೇ ಸಿಲುಬೆಯನ್ನು ನಾನು ಹೊತ್ತುಕೊಂಡು அப்படதான் கத்தி ஆளுது. ಆಗಲೇ 10 ಗೋಳಾಡಿ ஓடி போய் ಓಡಿ ಹೋಗಿ கவர்னர் கிட்ட, ಗವರ್ನರ್ ಹತ್ತಿರ, நான் தான் பேதுரு, ನಾನೇ ಪೇತ್ರನು, என்னை தலை கீழாக சிலுவையிலே பந்தயம் கொடுத்து நெருப்புல கொடுத்து என்னை சாவடி. ನನ್ನ ತಲೆ ಕೆಳಕಾಗಿ ಸಿಲುಬೆಯಲ್ಲಿ ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ಸುಟ್ಟು ಬಿಡಿರಿ. அவன் சாகும் போது ಅವನು ಸಾಯುವಾಗ அவனை வரவேற்க ಅವನ ಬರಬೇಕೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಲು வானத்திலிருந்து பூமி மேற்கு 2 பக்கத்திலே தேவதூதர்கள் வரவேற்றார்களா. ಆಕಾಶ ಭೂಮಿಗೂ 2 ಕಡೆ ದೇವದೂತರು ಬರಬೇಕೆ ரத்த ಮಾಡಿಕೊಳ್ಳಲು. சாட்சியின் மரணங்கள், ರಕ್ತ ಸಾಕ್ಷಿಯ ಮರಣ, கிறிஸ்துவின் ஜீவன், ಕ್ರಿಸ್ತನ ಜೀವ, ஆதாயம். ಸಾವು ನನಗೆ ಆದಾಯವಾಗಿದೆ. தேவடியே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பாதங்களை பிடித்துக்கோ. ಪಾದಗಳನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿ. இன்னைக்கு இருக்கோ, நாளைக்கு போய்விடும். ಇವತ್ತು ಇರುತ್ತದೆ, ನಾಳೆ ಹೋಗಿ. எத்தனை ஆஸ்தி இருந்தா உனக்கு ஆகுமா? ಎಷ್ಟು ಆಸ್ತಿ ಇದ್ದರೆ எத்தனை ಆಗುತ್ತದೆ. பேர் புகழ் இருந்தா உனக்கு ஆகுமா? ಘನತೆ ಇದ್ದರೆ ಆಗುತ್ತದೆ. எல்லாம் மாயே மாயே, காற்றை பின்படுது போல எல்லாம் மறைஞ்சு போய் விடுது என்று சொல்கிறார் ಗಾಳಿ சாலமோன் ஞானி. ಸಾಲಮ ಜ್ಞಾನಿ ಗಾಳಿ ಹಿಂಬಾಲಿಸಿದ ರೀತಿ ಎಲ್ಲ ಮಾಯೆ ಆರಿ ಹೋಗುತ್ತದೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. 11:28 ಇಬ್ರಿಯರ್ ಪುಸ್ತಕ ಇಬ್ರಿಯ 11:28 ಓದಿ 12:28 வாசித்து பாருங்க. 11:28 ಓದಿ ನೋಡಿರಿ. யாரும் அசைக்க முடியாத ராஜ்யம் நமக்கு கொடுக்க போகிறார். ಯಾರು ಕದಲಿಸಲಾರದ ರಾಜ್ಯವನ್ನು ಕೊಡಲು ಹೋಗುತ್ತಾರಂತೆ. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தையும் பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையாய் பற்றி கொள்ள கடவோம். ಯಾರು ಕದಲಿಸಲಾರದ ರಾಜ್ಯವನ್ನು ಹೊಂದುವವರಾದ ನಾವು ಕೃತಜ್ಞ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದು ಆತನಿಗೆ ಸಮರ್ಪಕವಾದ ಆರಾಧನೆಯನ್ನು ಭಕ್ತಿಯಿಂದಲೂ ಭಯದಿಂದಲೂ ಮಾಡೋಣ. ಯಾಕೆಂದರೆ ನಮ್ಮ ದೇವರು ದಹಿಸುವ ಅಗ್ನಿಯಾಗಿದ್ದಾನೆ. அசைக்க முடியாத ஒரு ராஜ்யம் இருக்கிறதா? ಕದಲಿಸಲಾರದ ರಾಜ್ಯ. அகில உலக ஞானிகள் மேதாவிகள் போய் அந்த ராஜ்யத்தை பார்க்க முடியுமா? ಲೋಕ ಜ್ಞಾನ ಮೇಧಾವಿಗಳ ಲೋಕವನ್ನು ನೋಡಲು ಸಾಧ್ಯವಾ? அசைக்க முடியாதத்தை ಕದಲಿಸಲಾರದಂತ ರಾಜ್ಯ. தேவன் வாசம் செய்கிற இடம், ದೇವರು ವಾಸ ಮಾಡುವ ಸ್ಥಳ, தேவனுடைய கூடாரம், ದೇವರ ವಾಸಸ್ಥಾನ, கோடிக்கணக்கான தூதர்கள், ಕೋಟ್ಯಾಂತರ ದೂತರುಗಳು சியோனிலே வாசம் செய்கிற தேவனா இருக்கிறார். ಸಿಯೋನಿನಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. தேவன் வரும்போது எல்லா ராஜ்யங்களும் மலைகளும் குண்டுகளும் அசைந்து போய்விடும். ದೇವರು ಬರುವಾಗ ಎಲ್ಲ ರಾಜ್ಯ, கடல் தண்ணி வத்தி போய்விடும். ಸಮುದ್ರ ನೀರು ಬತ್ತಿ மலைகள் ಹೋಗುತ್ತದೆ. இடிஞ்சு மறைஞ்சு மண்ணாய்விடும். ಬೆಟ್ಟಗಳು ಕರಗಿ சூரியன் சந்திரன் ನೀರಾಗುತ್ತದೆ. எரிஞ்சு கீழே போய்விடும். ಸೂರ್ಯ ಚಂದ್ರ ಉರಿದು ಕೆಳಗೆ ಬೀಳುತ್ತದೆ. ஆனா ಆದರೂ அசைக்க முடியாத ராஜ்யத்துக்குள்ள நாம் போகிறோம். ಕದಲಿಸಲಾರದ ರಾಜ್ಯದೊಳಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡುತ್ತೇವೆ. அப்ப எப்படி இருக்க வேண்டுமா? ಹಾಗಾದ್ರೆ ಯಾಗಿರಬೇಕಂತ? பயத்தோடு பக்தியோடு ஆராதி. ಭಯ ಭಕ್ತಿಯಿಂದ ಆರಾಧಿಸಿ. நீ ஆராதிக்கும் போது ನೀನು ಆರಾಧಿಸುವಾಗ பயத்தோட பக்தியோட ஆராதிக்க வேண்டும். ಭಯ ಭಕ್ತಿಯಿಂದ ಆರಾಧಿಸಿ. ஏன்னா அசைக்க முடியாத ராஜ்யத்துக்கு நீ போகிறாய். ಯಾಕೆಂದ್ರೆ ಕದಲಿಸಲಾರದ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಹೋಗ್ತೀಯ. எல்லா ராஜ்யம் அசைந்து போய்விடும். ಎಲ್ಲ ರಾಜ್ಯ, எல்லா கிரகங்களும் அசைந்து போய்விடும். ಗ್ರಹಗಳು ಕದಲುತ್ತವೆ. 18 கிரகங்கள் அசைந்து போய்விடும். 18 ಗ್ರಹಗಳು ಕದಲಿ ಬಿಡುತ್ತವೆ. 7 14 லோகங்களும் அசைந்து போய்விடும். 14 ಲೋಕಗಳು ಕದಲಿ ಬಿಡುತ್ತವೆ. அசைக்க முடியாத ஒரு ராஜ்யம் நமக்காக ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. ಕದಲಿಸಿದ ರಾಜ್ಯ ನಮಗೆ ಸಿದ್ಧವಾಗುತ್ತಿದೆ. அங்க தேவன் இருப்பார், ಅಲ್ಲಿ ದೇವರು பிதா இருப்பார், ತಂದೆ கிறிஸ்து ಇರುತ್ತಾರೆ, இருப்பார், ಕ್ರಿಸ್ತರು ಇರುತ್ತಾರೆ, தேவதூதர்கள் இருப்பார், ದೇವದೂತರು ಇರುತ್ತಾರೆ, ஆவியானவர் இருப்பார், ಅವರ ದೇವರ பரிசுத்தவான்கள் இருப்பார், ಶುದ್ಧವಂತರು பழைய ಇರುತ್ತಾರೆ, ஏற்பாடு பரிசுத்தவான் இருப்பார், பழைய உடன்படிக்கை புதிய ஏற்பாடு பரிசுத்தவான் பரிசுத்தவான் இருப்பார். ಹೊಸ ಒಡன்பಡಿಕೆ. தேவன் ஆராதிக்க எல்லாரும் கம்பீரித்து பாடுவார்கள். ஆகையால தேவ பிள்ளைகளே, ಆದ್ರಿಂದ ದೇವರ ಮಕ್ಕಳು அசைக்க முடியாத ராஜ்யத்தை பெற போகிறோமா? ಕದಲಿಸದಾದ ರಾಜ್ಯವನ್ನು ಹೊಂದಲು ಹೋಗುತ್ತೇವೆ. கரைத்திரப்படாத மனவாட்டியான திருசபையை
ತಮಕ್ಕೆ ಮುಂಭಾಗ ನಿಕ್ಕೆ ವೈತುಕೊಳ್ಳ ಕಳಂಕ ಸುಕ್ಕು ಇಲ್ಲದ ಕನ್ನಿಕೆಯಾದ ಸಭೆಯನ್ನು ತಮ್ಮ ಮುಂದೆ ಇಟ್ಟುಕೊಳ್ಳುತ್ತಾರಂತೆ. ಉಲಗ ಮುಳುವಳು பார்க்கிறாளா ಲೋಕ ಪೂರ್ತಿ ಅವರನ್ನು ನೋಡುತ್ತದಂತೆ. இவளெல்லாம் யார்? ಇವರೆಲ್ಲ ಯಾರು? ಅನೇಕ ದೇವರುಗಳು ಕೇಳ್ತಾರೆ, ಸ್ವಾಮಿ எங்கிருந்து வந்தவர்கள்? ಅನೇಕ ದೂತರು ಕೇಳುತ್ತಾರೆ, ಸ್ವಾಮಿ ಇವರು ಎಲ್ಲಿಂದ ಬಂದವರು? ಉಪದ್ರವಕ್ಕುಳ್ಳಿಂದ ಬಂದವர்கள், ಸಂಕಟಗಳನ್ನು ಅನುಭವಿಸಿ என் நாமத்தை தரித்த என் பிள்ளைகள், ನನ್ನ ನಾಮವನ್ನು ಧರಿಸಿದ ನನ್ನ ಮಕ್ಕಳು அப்படி என்று சொன்னவர்கள் யார் ஆண்டவரே? ಹಾಗೆಂದರೆ ಇವರು ಯಾರಪ್ಪ? இவர்கள் இரண்டு தலைச்சம் பிள்ளைகள், ಇವರು ನನ್ನ ಚೊಚ್ಚಲ ಮಕ್ಕಳು, என் நேச பிள்ளைகள், ನನ್ನ ಪ್ರಿಯ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದಾರೆ. என் அன்பு தேவ பிள்ளைகள், ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மாபெரும் பாக்கியத்தை பெற்றுக்கொண்டு ಉನ್ನತವಾದ ಭಾಗ್ಯವನ್ನು ಹೊಂದಿರುವ ನಾವು, வேத சொல்லுது உம்மை போல பாக்கியவான்கள் யார்? ವೇದ ಹೇಳುತ್ತದೆ ನಿಮ್ಮ ರೀತಿಯಲ್ಲಿ ಭಾಗ್ಯವಂತರು ಯಾರು? அசைக்க முடியாத ராஜ்யம் நமக்காக ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார். ಕದಲಿಸಲಾದ ರಾಜ್ಯವನ್ನು ನಮಗೆ ಸಿದ್ಧ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. 40 வருஷத்துக்கு முன்னே ಸುಮಾರು 40 ವರ್ಷಕ್ಕೆ ಮೊದಲು ஜெபித்துக் கொண்டே இருக்கும் போது ಅಯ್ಯ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿರುವಾಗ 2 மணி இருக்கும், ರಾತ್ರಿ 2 ಗಂಟೆ ಇರುತ್ತೆ. திடீரென்று பரிசுத்தாவியானவர் எடுத்துக்கொண்டு போனார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮರು ಕರೆದುಕೊಂಡು போகும்போது ಹೋಗುತ್ತಿರುವಾಗ சூரியன் வழியா, ಸೂರ್ಯನ ಮಾರ್ಗವಾಗಿ, சந்திரன் வழியா, ಚಂದ್ರನ ಮಾರ್ಗವಾಗಿ, நட்சத்திரங்கள் வழியா அப்படி போய் கொண்டிருக்கிறார். ನಕ್ಷತ್ರಗಳನ್ನು ದಾಟಿ ಹೋಗುತ್ತಿರುವಾಗ இனி கோடி மைலோ எனக்கு தெரியாது, ಎಷ್ಟು ಕೋಟಿ ಮೈಲಿಗಳಿತ್ತು ತಿಳಿಯದು. என்னோடு ஏராளமான தூதர்களும் பரிசுத்தாவியானவர் நிற்கிறார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮರು ದೂತರು ಜೊತೆಯಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದಾರೆ. போகும்போது ஒரு பெரிய பட்டணத்தை காமித்தார். ಹೋಗುವಾಗ ಒಂದು ದೊಡ್ಡ ಪಟ್ಟಣವನ್ನು ತೋರಿಸಿದರು. எத்தனை லட்சம் மைல் அகலங்கிறதோ, ಎಷ್ಟು ಲಕ್ಷ ಮೈಲಿ ಅಗಲವಿದೆಯೋ, எத்தனை லட்சம் மைல் நீளங்கிறதோ எனக்கு தெரியாது. ಎಷ್ಟು ಲಕ್ಷ ஜோதி, ಮೈಲಿ ದೂರವಾಗಿ ஜோதி, இந்த மகா ஜோதி, ಜ್ಯೋತಿ ಪ್ರಕಾಶದಲ್ಲಿ ஏற்பட்ட ஒரு ஜோதி அதுக்குள்ள இருக்கிறது. ಆ ರೀತಿ ಒಂದು ಪ್ರಕಾಶ ಆ கர்த்தர் சொன்னார், ದೇವರು ಹೇಳಿದರು, என் மகனே, ನನ್ನ ಮಗನೇ, என் ஊழியக்காரனே, ನನ್ನ ಸೇವಕನೇ, உனக்குள்ள ஒரு இடம் இருக்கிறது. ನಿನ್ನರೊಳಗೆ ನಿನ್ನ ಮನೆ ಇದೆ. நீ போய் பூலோகத்திலே ನೀನು ಹೋಗಿ ಭೂಲೋಕದಲ್ಲಿ எனக்காக பல பாடுகளை அனுபவித்து என்னோட ஊழியத்தை செய். ನನಗಾಗಿ ಸಂಕಟಗಳನ್ನು ಅನುಭವಿಸಿ ಸೇವೆ ಮಾಡು. அநேக ஆத்மகளை நீ ஆதாயப்படுத்துவாய். ಅನೇಕ ಆತ್ಮಗಳನ್ನು ಆದಾಯ ಮಾಡು. அநேக ஆத்மகளை உன்னை கணக்கில் எழுதியிருக்க. ಅನೇಕ ಆತ್ಮಗಳನ್ನು ಲೆಕ್ಕದಲ್ಲಿ ಬರೆದಿದ್ದೇನೆ. மீண்டும் திரும்பி ಮತ್ತೆ ತಿರುಗಿ இதுக்குள்ள நீ வருவாய். ಮತ್ತೆ ಇದರೊಳಗೆ ಬಂದು ಸೇರು. ஓ என்று சொன்னார். ಹೋಗು ಎಂದು ಹೇಳಿದರು. அப்படத்தான் அந்த உலகத்துக்கு வர ஆரம்பித்தார். ಹಾಗೆ ಅಲ್ಲಿ ಭೂಲೋಕಕ್ಕೆ ಬರುತ್ತಾರೆ. அசைக்க முடியாத ராஜ்யத்தை பெறுவோம். ಕದಲಿಸಲಾರದ ರಾಜ್ಯವನ್ನು ಹೊಂದುತ್ತೇವೆ. எனக்கு மட்டுமில்ல, ನಮಗೆ ಮಾತ್ರ பக்தி செய்கிற உனக்கு, ಭಕ್ತಿ ಮಾಡುವ கிறிஸ்துவுக்காக ஜீவிக்கிற உனக்கு, ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ ಜೀವಿಸುವ கிறிஸ்துவுக்காக ನಿನಗೆ, பாடுகளை அனுபவிக்கிற நீ, ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ ಸಂಕಟ நிந்தனை அனுபவிக்கிற, ನಿಂದನೆಗಳನ್ನು பரிகாசங்களை அனுபவிக்கிற, ಪರಿಹಾಸಗಳನ್ನು உனக்கு கேவலமா பேசுறாடா, ನಿಮ್ಮನ್ನು ಕೇವಲವಾಗಿ கர்த்தரை ಮಾತಾಡು. ஸ்தோத்திர பலியிடு. ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡು. நீ யாரா இருக்கிறா? ನೀನು ಯಾರಾಗಿದ್ದೀಯ? பரலோகத்தின பங்காளியா? ಪರಲೋಕಕ್ಕೆ ಬಾಧ್ಯಸ್ಥನಾಗಿದ್ದೀಯ. தேவளே பரலோகத்தின பங்காளினே. ಪರಲೋಕಕ್ಕೆ ಬಾಧ್ಯಸ್ಥನಾಗಿದ್ದೀಯ. ஆகையால தேவளே, ಆದ್ದರಿಂದ ஒரு ದೇವರು தேவதூதனை கூட்ட நான் யார் என்று கேட்டா, ದೇವದೂತನು ನೋಡಿ ನಾನು ಯಾರೆಂದು யார்? ಹೇಳಿದ್ದಾರೆ. ராஜா மக, ನೀನು ರಾಜನ ಮಗನ பரலோகத்தின் பங்காளி அப்பா, ಪರಲೋಕಕ್ಕೆ உன்னை ಬಾಧ್ಯಸ್ಥನಾಗಿದ್ದೀಯ. வணங்குறேன் என்று சொல்வார்களா? ನಿಮ್ಮನ್ನು ಮುಗಿಯುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. அப்பேற்பட்ட ஒரு கிருபையை நம்மளுக்கு ಆ கொடுத்திருக்கார். ರೀತಿ ಕೃಪೆಯನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆகையால அப்பேற்பட்ட பாக்கியவான்கள் யார்? ಈ ರೀತಿ ನಮ್ಮಂತ உன்னை ಭಾಗ್ಯವಂತರು போல ಯಾರು? பாக்கியவான்கள் யார்? ನಿಮ್ಮ ರೀತಿ ಭಾಗ್ಯವಂತರು உன்னை ಯಾರು? போல ஆசீர்வாதம் பெற்றவள் யார்? ನಿನ್ನ ರೀತಿ ಆಶೀರ್ವಾದ இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಯಾರಿಗೂ ಇಲ್ಲ. நீ செய் பக்தி. கொலைசேர் நிருபத்துல வா நீ இப்பொழுது. ಕೊಲೆಸಿದ ಸಭೆಗೆ ಹತ್ತಿರದಲ್ಲಿ ಬಾ ಇವಾಗ. எழுந்து போன விசுவாசம், ಕಳೆದುಕೊಂಡ ನಂಬಿಕೆ, விழுந்து போன விசுவாசம், ಬಿದ್ದು ಹೋದ ನಂಬಿಕೆ, கரப்பட்டு போன விசுவாசம், ಕರೆ ಹೊಂದಿದ ನಂಬಿಕೆ, அன்பு எழுந்து போனது. ಪ್ರೀತಿ ಕಳೆದುಕೊಂಡು ಬಿಟ್ಟಿದೆ. நீ வாழ்ந்தா போதும். ನೀನು ಮಾಡಿದರೆ ಸಾಕು. யார் வாழ்ந்தாலும் வாழாவிட்டாலும் என்ன? ಯಾರು ಬಾಳಿದರು ಬಾಳದಿದ್ದರು ನಿನಗೆ. உலகத்துல 2-3 ஜாதி இருக்கிறது. ಲೋಕದಲ್ಲಿ 2-3 ಜಾತಿಗಳಿದೆ. ஏ பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, யாரும் வாழக்கூடாது, நான் வாழ வேண்டும். ಯಾರು ಬಾಳಬಾರದು, ನಾನು எனக்கு ಮಾಡಬಾರದು. முன்பாக யாரும் வாழக்கூடாது, ನನ್ನ ಮುಂದೆ ಯಾರು ಬಾಳಬಾರದು. நான் வாழ வேண்டும் என்று ஒரு கூட்டம், ನಾನು ಬಾಳಬೇಕೆಂದು ಒಂದು ಕೂಟ, ஒரு கூட்டம் இருக்கிறது. ಇನ್ನೊಂದು ಕೂಟವಿದೆ. நானும் வாழ வேண்டும், அவங்களும் வாழ வேண்டும் என்ற எண்ணம், ನಾನು ಅವರು ಬಾಳಬೇಕೆಂಬುದು ಒಂದು ಕೂಟ, ஒரு கூட்டம் இருக்கிறது. ಇನ್ನೊಂದು ಕೂಟವಿದೆ. நான் வாழாவிட்டாலும் அவங்க வாழ வேண்டும். ನಾನು ಬಾಳಿದ್ದರೂ ಅವರು ಬಾಳಬೇಕು. அதுதான் தெய்வ கூட்டம். ಅದೇ ದೇವರ ಕೂಟ. நீ எந்த கூட்டத்துல இருக்கிறா? ನೀವೆಂದಕ್ಕೂ ಅವ ಕೂಟ. யார் எப்படியானா போட்டோன்னா நல்லா சொகுசா இருந்தா போதும்ன்ற ஓடுகிறையா? ಯಾರು ಯಾಗಾದ್ರೂ ಹೋಗಿ ಸೊಗಸಾಗಿದ್ದರೆ எங்க ஓடுகிறாய்? ஒரு நாள் உன்னோட ஓட்டு குப்புறு விழுந்து விழுவா. ಎಲ್ಲಿ ಓಡುತ್ತೀಯ? ಒಂದು ದಿವಸ ನಿನ್ನ ಓಟ கண்ணு மூடி ಮುಗಿದು ஓடுகிறாயா? ಕಣ್ಣನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಂಡು ಓಡುತ್ತೀಯ. தேவனை மறந்து ஓடுகிறாயா? ದೇವರನ್ನು ಮರೆತು ஒரு நாள் குப்புறு விழுந்து போவா. ಒಂದು ದಿವಸ ಮಕ್ಕಡಿಯಾಗಿ ಬಿದ್ದು ಹೋಗುತ್ತೀಯ. எங்க ஓடிக்கொண்டிருக்கிறா? ಎಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಿದೀಯ? ஞானிகளுக்கு ஓட்டத்துல ஜெயம் இல்லையா? ಜ್ಞಾನಿಗಳಿಗೆ ಓಟದಲ್ಲಿ ಜಯವಿಲ್ಲ. எங்க ஓடிக்கொண்டிருக்கிறா? ಎಲ್ಲಿ ಓಡುತ್ತಿದ್ದೀಯ? பேருக்கு ஓடிக்கொண்டிருக்கிறாயா? ಹೆಸರಿಗಾಗಿ
ಎದಕ್ಕಾಗಿ புகழுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறாயா, கனத்துக்கு ஓடுத்தியா? பணத்துக்கு ஓடிக்கொண்டிருக்கிறாயா, பணத்துக்காக ஓடுத்தியா? உயர்ந்த பதிவு உலகத்துல வேணும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறாயா, ಲೋಕದಲ್ಲಿ ಉನ್ನತ ಪದವಿ சபையில ಬೇಕೆಂದು பெரிய ಓಡುತ್ತಿದ್ದೀಯಾ? பதிவு உள்ளவனாக வேண்டும் ஓடிக்கொண்டிருக்கிறாயா. ಸಭೆಯಲ್ಲಿ ಉನ್ನತ ಪದವಿ ಬೇಕೆಂದು எல்லாம் ಓಡುತ್ತಿದ್ದೀಯಾ? மாயை என்று மறந்து விட வேண்டாம். ಎಲ್ಲ ಮಾಯ ಎಂದು ಮರೆತು சரி, எங்க ஓட வேண்டும்? ಮತ್ತೆ ಎಲ್ಲಿ ಓಡಬೇಕು? பவுல் சொல்கிறார் ಪೌಲ್ ಹೇಳುತ್ತಾರೆ 12:1 என்ன சொல்கிறார்? 12:1 ಏನು இப்ரிய நிருபத்திலே ಇಬ್ರಿಯ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ விசுவாச தொடங்குகிறவரும் ನಂಬಿಕೆಯನ್ನು ಆರಂಭಿಸುವವರು முடிக்கிறோமான ಮುಗಿಸುವವರು ಆದ அவர் பொறுமையோடு நீ ஓடி ತಾಳ್ಮೆಯಿಂದ ಓಡು, தரமட்டமா தாழ்த்தி ತಗ್ಗಿಸಿಕೊಂಡು ஓடி இயேசுவை பார்த்து முடி. ಯೇಸುವನ್ನೇ ಓಡಿ ನೋಡಿ அவர் எப்படி முடித்தார், ಅವರು ಯಾಕೆ எப்படி ஓடினா, யாகி ஓடினார், எப்படி தியாகம் செய்தார், யாகி எப்படி தியாகம் ரத்தம் சிந்தினார், ಯಾಕೆ ರಕ್ತ ಚೆಲ್ಲಿದರು, ஓடி முடி என்று சொல்கிறார். ಓಡಿ ಮುಗಿಸು ಎಂದು ಹೇಳಿದರು. சிலுவையில் சொன்னார், ಸಿಲುಬೆಯಲ್ಲಿ நான் முடித்தேன். ನಾನು ಎಲ್ಲವನ್ನು ಮುಗಿಸಿದ್ದೇನೆ. முடித்தேன். கடைசியிலும் மரணத்தில் அந்த வார்த்தை வர வேண்டும். ನಿನ್ನ ಮರಣದಲ್ಲಿ ಈ ವಾರ್ತೆ உம்முடைய ಬರಬೇಕು. திட்டம், ನಿನ್ನ ಉದ್ದೇಶ, உம்முடைய தீர்மானம், ನಿಮ್ಮ ತೀರ್ಮಾನ, உம்முடைய நோக்கம், ಉದ್ದೇಶಗಳು நான் முடித்தேன். ನಾನು ಮುಗಿಸಿದ್ದೇನೆ. இதோ என்னை நான் உமக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லும் போது ಇದು ನನ್ನ ಅರ್ಪಣೆ ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳುವ ரதங்கள் வந்தவனை கூப்பிட்டு கொண்டு ஆரவாரத்தோடு போகுமா பரலோகத்துக்கு. ರಥಗಳು ಕರೆದುಕೊಂಡು ಮೆರವಣಿಗೆ ಜೊತೆಯಲ್ಲಿ ಹೋಗುತ್ತವಂತೆ. நேரமானபடியாலே ಸಮಯ ಆಗುತ್ತರಿಂದ ஒரு 10-20 நிமிஷம் ஜெபத்துல நடத்தலாம். ಒಂದು 10-20 ನಿಮಿಷ ಪ್ರಾರ್ಥನೆ. கொர்நேலியு சபை அல்ல, ಕೊರ್ನೇಲನ கொலோசியர் சபையா மாற வேண்டும். ಕೊಲೊಸ್ಸೆ ಸಭೆಯಾಗಿ நம்ம ಮಾರ್ಪಡಬೇಕು. யாருமே இழந்து நிற்போம். ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ.